ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிற ட்ராமாவோட பேர் அன்கேனி கவுண்டர்ஸ். இது 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி கொரியன் ட்ராமா. கவுண்டர்னு சொல்லக்கூடிய ஈவில் வேட்டையாடுற குரூப்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு அவன் படுற அவஸ்தையும் அவனோட காதலையும் சொல்லக்கூடிய இந்த டிராமாவை தான் நாம இனிமே பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜோருன்னு மழை பெய்ய அப்ப ரேடியோல ஒரு நியூஸ் வருது. சட்டசபை தேர்தல்ல மிஸ்டர் ஷின் 30 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அவரோட தொண்டர்கள் மகிழ்ச்சியா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப அந்த கார்ல இருக்கிற அந்த சின்ன பையன் ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட அம்மா என்ன வரைகிறேன்னு கேக்குறாங்க. நானா ட்ரிப் போறதுக்கான பெயிண்டிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ எங்களை தானே வரைகிற, இல்ல தாத்தா பாட்டிய? ஏன்னா எப்பவுமே நீங்க 2 பேருமே வேலைன்னு இருப்பீங்க. ஐயோ செல்லம், நம்ம கண்டிப்பா ட்ரிப் போறோம், ஆனா நீங்க எப்பவுமே இதை தானே சொல்றீங்க. அப்ப வேணா ப்ராமிஸ் பண்ணுங்களேன், நான் உங்களையும் பெயிண்டிங்ல வரைகிறேன். நாங்க ப்ராமிஸ் பண்றோம், கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போவோம். அதே சமயத்துல இங்க பயங்கரமா மழை பெய்ய அப்ப ரத்த வெள்ளத்தோட ஒருத்தனை காமிக்கிறாங்க. அப்ப அவன் யாருக்கோ போன் பண்றான். அப்ப அந்த போனை அந்த சின்ன பையனோட அப்பா தான் எடுக்கிறாரு. சொல்லு நண்பா. அப்பா அவன் அவங்கள சேஃபா இருக்க சொல்றான். எங்க இருக்க நண்பா நீ? அப்பா அவனை ஒரு கும்பல் தேடிக்கிட்டு வந்து அவன் கூட சண்டை போடுறாங்க. இங்க அதே சமயத்துல அந்த சின்ன பையன் இருக்கிற அந்த கார் மேல வந்து ஒரு கண்டெய்னர் லாரி மோதுது. அதே சமயத்துல அந்த போன் பேசிக்கிட்டு இருந்த அந்த மர்ம மனிதன் மாடியில இருந்து கீழே விழுறான். இங்க அதே நேரத்துல லாரியில இருந்து யாரோ ஒருத்தர் இறங்கி கீழே வர அந்த கார்ல இருக்கிற அந்த சின்ன பையனோட அப்பாவும் அம்மாவும் இறந்து கிடக்குறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த கொலைகாரன் அங்க இருந்து போக காலம் ஒரு 7 வருஷம் ஓடி போகுது. இப்ப அந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாறிட்டான். இவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன் சூமுன். அந்த விபத்துல இவன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். ஆனா அந்த விபத்துல நம்ம கதாநாயகனோட ஒரு காலு உடைஞ்சு போயிடுது. அப்ப அவனோட பாட்டிமா அவனோட அம்மா இறந்ததுக்கு அவன் தான் காரணம் சொல்லி அவனை கழுவி ஊத்துறாங்க. என்ன பாட்டிமா, காலையிலே செம்ம அழகா இருக்க. நான் அழகாவா இருக்கேன்? ஆமா, என் பாட்டி தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவங்க. சோ நம்ம சூமனோட பாட்டிக்கு அவங்க மகள் இறந்த அதிர்ச்சியில அவங்க உடல் நலம் சரியில்லாம மாறிடுறாங்க. அதனால அவங்க பாட்டி சொல்றத அவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அவன் பாட்டிய ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். அவனோட அப்பா அம்மா இறந்த பிறகு நம்ம சூமுன் அவனோட தாத்தா பாட்டி கூட தான் வளர்றான். அப்ப அவன் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவனோட பெயிண்டிங்கை எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப அவனோட பாட்டி அவனை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானான்னு கேக்குறாங்க. உடனே அவனும் ஸ்கூலுக்கு போறான். அப்ப அவனோட தாத்தா அவனை சேஃபா போயிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா அவன் போன பிறகுதான் ஒரு கேலண்டரை பாக்குறாரு. அதுல 12ஆம் தேதி போட்டிருக்கு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது இன்னைக்கு சூமுனோட பிறந்த நாள்னு. அதே சமயத்துல ஹீரோன்னு ஒருத்தன் இருந்தா அவனுக்கு நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க கூட தான் அவன் ஸ்கூலுக்கு போறான். என்னதான் அவனோட வாழ்க்கை தலைகீழ மாறினாலும் நண்பர்கள் மட்டும் கூட இருந்தா வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நண்பா. கண்ணாடி போட்டு இருக்காளே, இவ பேரு தான் இம்ஜா. அப்புறம் இவ பேரு கிம். இவங்க 3 பேருமே இணைப்பிரியாத நண்பர்கள். இவங்க ஒரு சூப்பர் ஹீரோ பத்தின கதையை எழுதிக்கிட்டு இருக்காங்க. கைஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஸ்பெஷல் பவர் என்னன்னா அவனால வில்லன்களோட பவரை அப்சர்வ் பண்ணி அவனால சக்தியை பலப்படுத்துற மாதிரி பண்ணுவோமா? சரி, அதுவே பண்ணிடலாம். அதே மாதிரி அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவனாவும் அவன் தினமும் சாப்பிடணும்னா கண்டிப்பா அவன் வேலை செய்யற மாதிரியும் நம்ம கதாபாத்திரத்தை வடிவமைப்போம். அப்புறம் அவனால கோவத்தை கட்டுப்படுத்த முடியாத மாதிரி அவனோட கேரக்டரை நம்ம டிசைன் பண்ணுவோம். என்ன சொல்ற நண்பா? இப்படியே மொக்க போட்டுக்கிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ கதையை பத்தி நம்ம டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மெயின் ரோடுக்கு வர அங்க ஒரு லேடிய பாக்குறாங்க. அப்ப அந்த லேடி யாரோ காணாம போனதை பத்தி நோட்டீஸ் தராங்க. கிம், இப்பெல்லாம் நிறைய பேரு காணாம போயிட்டு இருக்காங்கல்ல? ஆமா, என்ன பண்றது, போலீஸ் வந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு ஒரு நூடுல் ஷாப்புக்கு வராங்க. என்னப்பா இவ்வளோ கூட்டமா இருக்கு? உனக்கு தெரியும்ல இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனா இந்த கடையில நூடுல்ஸ் இருக்கே செம்ம டேஸ்டா இருக்கும்பா. அத வார்த்தையால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நாம ஏன் இந்த கடையை பத்தி இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல? ஏன்னா இந்த கடையை பத்தி எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. அப்படி ஒரு சீக்ரெட்டான கடை இது. கைஸ், கஸ்டமர் வந்துட்டாங்க, உடனே நூடுல்ஸ் ரெடி பண்ணுங்க. இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி ஹேனா. அப்புறம் காய்கறி வெட்டுறானே, இவரோட பேரு தான் மூட்டாக். டேய், சீக்கிரமா காய்கறியை விட்டுடா. இவங்க பேரு தான் மாவோகே. அப்ப ஹோட்டலுக்கு தண்ணி கேன் டெலிவரி பண்ண ஆள் வர அவங்க கிட்ட இருந்து ஹேனா அதை வாங்கிட்டு போக அப்ப அவ ஒரு கனவு மாதிரி எதையோ ஒண்ணு பாக்குறா. அதுல யாரோ ஒருத்தன் யாரையோ கொலை பண்ற மாதிரி வருது. உடனே ஹேனா அந்த தண்ணி கேனை கீழே போட்டுட்டு மூட்டாக்கையும் மாவோக்கையும் போய் பாக்குறா. ஈவில் ஸ்பிரிட் ஒண்ணு நம்ம இடத்துக்கு வந்திருக்கு. என்ன லெவல் 2 நினைக்கிறேன். இல்ல லெவல் 3. ஏன்னா அவனுக்குள்ள 3 ஆன்மாவோட குரல் கேக்குது. அப்படின்னா அவன் ரொம்ப பலசாலியா இருப்பான். பேச நேரம் இல்ல, நம்ம உடனே கிளம்புவோம். அப்ப அவங்க வெளியே வர நம்ம ஹீரோ ஹேனாவை பார்த்ததும் அவ அழகுல மயங்கிடுறான். இங்க பாருங்கப்பா, கடை க்ளோஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு வாங்க. என்ன, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பிறந்த நாள், அதுக்காக தான் நாங்க இந்த கடைக்கு வந்தோம். அட நாளைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அவ செம்மையா இருக்கால. ஆமாப்பா. டேய் அப்ப நானு இவ வேற ஏதாவது உளறிக்கிட்டு எங்க இருக்க, என்னாச்சு? நம்ம இடத்துக்கு ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஒன்னு வந்திருக்கு. அவன் கருப்பு ஜாக்கெட்டை போட்டு இருக்கான், அதுல புலியோட படம் இருக்கு அப்படின்னு ஹேனா சொல்றா. சரி நான் உடனே வரேன். இவங்க எல்லாருமே கவுண்டர்ஸ், அதாவது ஈவில் ஸ்பிரிட்டை வேட்டையாடுற வேட்டையார்கள். ஹேனாவால ஈவில் ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அவளால ஹியூமன்ஸோட மெமரியும் பார்க்க முடியும். மூட்டாக் ரொம்ப பலசாலி. அப்புறம் மாவுக்கே, இவங்க தான் கவுண்டர்ஸோட ஆங்கர். அது மட்டும் இல்ல, இவங்க தான் அந்த டீமோட தலைவியும் கூட. சரி நான் வந்துகிட்டு இருக்கேன், நீங்க போங்க. இவரு கவுண்டர்ஸோட 4வது ஆளு. அப்ப ஹேனா அந்த ஈவில பாத்துடுறா. நான் அவனை பாத்துட்டேன், சரி நாங்களும் வந்துடுறோம். உடனே அந்த ஈவில் அவங்கள பார்த்ததும் அங்க இருந்து ஓடுறான். அவன் என்ன பார்த்துட்டான். சரி அவனை ஃபாலோ பண்ணு, நாங்க வந்துடுறோம். அந்த ஈவில் பார்க்க லெவல் 3 மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் பால்கனில இருந்து அடுத்த பில்டிங்க்கு ஈஸியா தாண்டிட்டான். உடனே ஹேனாவும் அந்த பில்டிங்கை தாண்டி அவனை ஃபாலோ பண்றா. அந்த சத்தானும் மாடி மாடியா தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம டீமும் விடாம அவனை ஃபாலோ பண்றாங்க. அவன் ரொம்ப வேகமா இருக்கான். அப்ப மூட்டாக் அந்த ஈவில பிடிக்க பின்னாடியே வர அவன் மேல ஒரு குப்பை தொட்டியை தூக்கி போட்டுடுறான். அவன் இப்போ உன் சைடு தான் வரான். சரி நான் பாத்துக்கிறேன். யாரு பாப்பா நீங்க? போலீஸா? எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? உடனே ஹேனா அவன் கூட சண்டை போடுறா. நல்லா சண்டை போடுறமா, ஆனா நான் உன்னை விட பலசாலி. உடனே அவன் ஹேனாவை பிடிச்சு அடிக்க போக நம்ம மூட்டாக்கு வந்து அவனை தடுத்து அவன் கூட சண்டை போடுறான். யாருடா நீங்க? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நாங்க யாரா? நாங்க தான் கிரிம் ரீப்பர்ஸ், அதாவது வேட்டையர்கள். அப்ப 2 பேருமே அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா அந்த மொட்டையன் அவங்க 2 பேரையும் ஈஸியா சமாளிக்கிறான். இவன் கண்டிப்பா லெவல் 3 தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். அப்ப 2 பேருமே அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா அவன் திடீர்னு கத்த ஒரு பீம் மாதிரி வந்து அவங்க 2 பேருமே தூக்கி வீசப்பட்டுறாங்க. அப்ப அதே சமயத்துல மாவுக்கே வந்து அவன் மேல ஒரு கம்பியை தூக்கி போட அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். என்ன பவர் இது? அது சைக்னைஸ், அதாவது உள்ளாற்றல் சக்தியை யூஸ் பண்ணி அவனால சோனிக் பீமை உருவாக்க முடியும். என்ன சைக்னைஸா? அப்படின்னா அவன் ரொம்ப ஆபத்தானவன், அவன் கிட்ட கூட போவாதீங்க. இல்ல நம்ம உடனே அவனை தடுக்கணும். அவன் இங்கதான் வரான், நான் பாத்துக்கிறேன். இல்ல நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனா அவர் வெயிட் பண்ணாம அந்த ஈவில் கூட சண்டை போடுறாரு. அவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுப்பா, ஏன்னா இது எங்க இடம். அப்ப பார்த்தா அவனோட இடத்துக்கான அந்த சக்தி அந்த இடத்தை விட்டு மறையுது. அப்ப அவனோட பவர் குறைய ஆரம்பிக்குது. என்னப்பா சக்தி போச்சு போல, அங்க பாருங்க உள்ளாற்றல் சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. யாருடா நீங்க? ஏன்டா என்ன ஃபாலோ பண்றீங்க? அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சு அவனை கொன்னுறான். நண்பா நாங்க வந்துகிட்டே இருக்கோம், நீ சாக மாட்ட, பயப்படாத, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். அப்ப அந்த ஈவில் அவனோட ஆன்மாவோட ஆற்றலை உள்வாங்கிக்குது. ஓ மை காட், இவன் ரொம்ப டேஸ்டா இருக்கான். அப்ப அந்த ஆள் உடம்புல இருந்து ஒரு வயசான ஒரு லேடியோட ஆன்மா அங்கிருந்து வெளியே போகுது. அதை பார்த்ததும் அந்த ஈவில் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்ப அந்த வெள்ளை ஒளியில இருந்து சத்தம் வருது. என்னோட உள்ளாற்றல் மறைஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? நண்பா என்னாச்சு உனக்கு? நண்பா எழுந்து நண்பா. இல்ல நண்பா, எங்களை பாரு, நீ சாக கூடாது. அப்ப அதே சமயத்துல அந்த ஒளி யாராவது கோமால இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆன்மாவால கோமால இருக்கிறவங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் போக முடியும். அப்ப நம்ம டீம் ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. உன்னை யாரு அடிச்சா? தெரு பசங்க தான். போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் மட்டும் சொன்னா அவனுங்க என்ன கொன்னுருவானுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல நண்பா, உனக்கு என்ன டிஷ் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. என்ன யாருமே கோமால இல்ல, நான் உடனே கோமால இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கணும், இல்லனா நான் இறந்துருவேன். அப்ப நம்ம ஹீரோ சாப்பிட்டு அங்க இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான். செம்ம சாப்பாடுல என்ன டேஸ்ட். அப்ப அந்த ஒளி கோமால இருக்கிறவங்கள தேடாம நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுது. அப்ப அவன் அந்த இடத்துல பறக்குறான். அப்ப டைம் நின்னு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கீழே விழுந்துடுறான். இது எப்படி சாத்தியம்? இவன் ஒன்னும் கோமால இல்லையே. நண்பா எழுந்துப்பா, உனக்கு ஒன்னும் இல்ல, எழுந்து. இனியா நடந்தது? இப்ப ஒன்னும் இல்லப்பா, எழுந்து. இல்ல ஏதோ ஒரு மின்னல் வந்து தாக்குன மாதிரி இருந்தது. என்னப்பா மின்னல்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்க? நீ தரையில தானே கீழே விழுந்துட்ட. ஐயோ உன்னோட முடிக்கு என்னாச்சு? ஏன்டா கத்துறீங்க? என் முடிக்கு என்ன நட்டுக்குச்சுப்பா? என்னது? அப்ப நம்ம ஹீரோ அவன் தலையை தொட்டு பாக்குறான். எப்படிடா இதாச்சு? யாருக்கு தெரியும். ஒரு வழியா டின்னரை முடிச்சிட்டு நம்ம ஹீரோ சூமூன் வீட்டுக்கு வரான். என்ன தாத்தா இங்க வெளியே இருக்கீங்க? உனக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் ஆச்சு, அதான் கேக் வாங்கியிருக்கேன். ரொம்ப நன்றி தாத்தா. யாருப்பா நீ? என்னோட பேரனோட கேக் எடுக்கிற? யார் அந்த பேரன்? அவனோட பேரு சூமூன், என்னோட செல்ல பேரன். அது நான் தான் பாட்டிமா. இல்ல அது ஒண்ணு நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நம்ம சூமனோட மூஞ்சில கேக்க அடிச்சிடுறா. என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க? பாருங்க அம்மா வாங்கி கொடுத்த ரேடியோல கேக் எல்லாம் பட்டுருச்சு. நான் உள்ள போறேன். உள்ள போனதும் நம்ம ஹீரோ வந்து அவன் தலைமுடிய வாஷ் பண்றான். என்னடா இது, தலைமுடி மாறவே மாட்டுது. ஆமா கையில என்ன இது, ஏதோ புள்ளி மாதிரி இருக்கு. உடனே அவன் சோப்பு போட்டு அதை கழுவ பாக்குறான். ஆனா அந்த சோப்பு வந்து உடஞ்சு போயிருது. உடனே அவன் பிரஷ்ஷை எடுத்து தேய்க்கிறான், அதுவும் உடஞ்சிருது. என்னடா இது, எல்லாமே உடஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை இந்த மின்னல் தாக்குனதுனால இப்படி ஆயிருக்குமோ? இல்ல அது பார்க்க மின்னல் மாதிரிலாம் தெரியல, ஏன்னா நான் பறந்துகிட்டு இருந்தேனே. அப்ப ஏதோ குளிர்ச்சியா இருந்தது. திடீர்னு காத்து அப்படியே வெப்பமா மாறின மாதிரி இருந்தது. அப்ப ஏதோ ஒரு வெள்ளையா ஏதோ தெரிஞ்சுது. அப்ப சூமன் கண்மூட சூமன் எழுந்து பார்க்கும் போது அவன் ஒரு ஐலாண்ட்ல இருக்கான்.
அப்ப அவனை வந்து ஒரு தாய் கிழவி வந்து பாக்குறாங்க. அப்ப அவன் உடனே முழிச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் அவன் பார்த்த அந்த கனவு பத்தி புட்டி கண்ணாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். கனவு தானே விடுப்பா. இல்லப்பா கனவா இருந்தாலும் பார்க்க உண்மை மாதிரியே இருந்தது. அந்த லேடி என்ன தொட்டாப்பா, நான் அதை ஃபீல் பண்ணேன். என்ன சூமுன் அவ தொட்டாளா? அடே நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவங்க பார்க்க 50 வயசு பாட்டி மாதிரி இருப்பாங்க. பாட்டியா? சரி நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேன். இப்ப அதே சமயத்துல கிம்ம வந்து ஸ்கூல்ல இருக்கிற வெட்டி பசங்க அவங்க கிட்ட காசு தர சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அத நம்ம சூமுன் பாத்துறான். நான் காசு நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன், என்ன பிச்சை போட்டியா? இல்ல நான் அப்படி சொல்லல. சரி கிட்ட வா. கிம் யாரு இவங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி என் கூட வா, நாம இங்க இருந்து போலாம். ஆமா யார் இந்த 1.5 கால? நான் உன்னோட ஃப்ரெண்டு. சோ உன்னோட நண்பனை காப்பாத்த போறியா? அதுவும் இந்த 1.5 கால வச்சு அவனை விட்டுடுங்க. இல்லனா என்ன பண்ணுவ? இப்ப நான் இவனை அடிக்க போறேன், உன்னால என்ன பண்ண முடியும்? அவன் மேல இருந்து கையை எடு. இல்லனா என்ன பண்ணுவ? உன் கையை எடுன்னு சொன்ன. பாருடா 1.5 காலனுக்கு கோவம்லாம் வருது. அங்க என்ன சத்தம்? அப்ப புட்டி கண்ணாடி அழுவுற மாதிரி நடிச்சு அவங்கள காப்பாத்திடுறா. 1.5 காலா நீ இப்ப தப்பிச்சிட்ட, ஆனா கண்டிப்பா எங்க கிட்ட மாட்டுவ. என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல சார், சும்மா ஃப்ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன தம்பி ஹீரோவா மாற ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அங்க இருந்து போக, அதே நேரத்துல ஆடம்பர கார்ல இருந்து ஒருத்தர் வராரு. இவரோட பேரு மோல். நம்ம இவரை பீலா மன்னன் கூப்பிடலாம். பீலா மன்னன் வந்து இறந்து போன கவுண்டர்ஸோட இறுதி சடங்குக்கு வந்திருக்கான். அப்ப கவுண்டர்ஸ் சேர்ந்த எல்லாருமே அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த டீமனை தேட சொல்லியிருக்கேன், ஆனா லெவல் 3 அளவுக்கு ஒரு டீமனை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, ஹானாவால கூட அவனோட மைண்டை ரீட் பண்ண முடியல. ஆனா இப்ப விஜினோட சோல் என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல. விஜின் சோல் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோட உடம்புல இருக்கு. அதுவும் அவன் நார்மலா இருக்கும் போது அவனுக்குள்ள போயிருக்கு. இப்ப அந்த பையனும் நம்மள மாதிரி கவுண்டர் தான். அவனை உடனே இங்க கூப்பிட்டு வாங்க. அப்புறம் ஒண்ணு, அவன் ரொம்ப தைரியமான பையன், இருந்தாலும் அவனை நீங்க தான் ரெடி பண்ணணும். இப்ப அந்த டீமன் கொண்ட அந்த விக்டிமோட கேஸ்ல போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேஸ ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிக்கிறாங்க. இப்ப நகரத்தோட மேயரை காமிக்கிறாங்க. அப்ப அவருக்கு எதிரா சில பேர் அங்க பேனர் வச்சிருக்காங்க. மேயர் அதை பத்தி அவர் பிஐ கிட்ட கேக்குறாரு. அந்த நபரா சார், நேத்து அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன யாரு தெரியல சார், ஆனா அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. அந்த நபரை தான் அந்த டீமன் கொண்டு இருக்கான். இப்ப நம்ம சூமுன் வந்து ஸ்கூல்ல இருக்கும் போது அவனோட நண்பன் கிம் யாருக்கிட்டயோ பெருசா சில்லற வாங்கிட்டு வரான். உன்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு? உன்னால தான்டா. நீ ஏன்டா ஹீரோ மாதிரி அவங்க கூட சண்டை போட போன? சூமுன் தயவு செஞ்சு இனிமே அப்படி பண்ணாத, ஏன்னா நான் தாங்கிடுவேன். ஆனா அவனுங்க உன்கிட்ட வந்தா என்னால தாங்க முடியாதுடா. ஆனா சூமுன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வெளியே போயிடுறான். இப்ப அவன் வீட்டுக்கு போக அந்த குரூப் வந்து அவனை தடுக்கிறாங்க. ஏண்டா 1.5 காலா, உனக்கு என்ன ஹீரோன்னு நினைப்பா? ஓவரா கத்துற? இப்ப வா சண்டை செய்வோம், அதை என்கிட்ட கொடுங்க, நீயே வந்து எடுத்துக்கோப்பா. அப்ப அவனோட பேக்க பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஏண்டா 1.5 காலா, கால் சரியா வர்றதப்பவே இவ்வளவு சீன் போடுறியே, ஒருவேளை அது மட்டும் ஒழுங்கா இருந்தா ரொம்ப ஆடுவ போல. தலை இவன் பேக்க பாரு, ஒரு பழைய ரேடியோ வச்சிருக்கான், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. சரி இந்தா வச்சுக்கோ. டேய் இன்னொரு முறை நீ எங்க பக்கம் வந்த அதான் உன்னோட கடைசி நாளா இருக்கும், என்ன புரியுதா? அப்ப ஹேனா வந்து சூமுனை காப்பாத்துறா. யாரடி நீ, வா போலாம். எங்க கிளம்புற பாப்பா? உடனே அவங்கள அடிச்சுட்டு ஹேனா அவனோட மைண்ட ரீட் பண்றா. ஓ மேயரோட பையனா, அதான் ஓவரா சீன் போடுற. ஆனா இப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறா. ஏங்க நீங்க தானே அந்த நூடுல்ஸ் கடையில இருக்கிறவங்க? ஆமா. சரி என்ன எங்க கூப்பிட்டு போறீங்க? வேற்றுலகத்துக்கு தான். என்ன புரியலமா, உனக்கு ஏதாவது கனவு வந்ததா? ஆமா, ஒரு பேய் மாதிரி பாட்டி ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க பேரு தான் விஜின். ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கைய பாரு, உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. அப்ப அந்த டாக்ஸி டிரைவர் வித்தியாசமா பாக்குறத ஹேனா பாக்குறா. சார் நீங்க நம்பிட்டீங்களா? நான் உன்னை பயமுறுத்த சும்மா ஜோக் சொன்னேன். இப்ப ஹேனா வந்து சூமுனை அந்த கடைக்கு கூப்பிட்டு வரா. இந்த ஸ்கூல் பையனா, பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன், உட்காருப்பா. இங்க பாரு, நாங்க தான் வேட்டையர்கள், வேற்றுலகத்துல இருந்து தப்பிச்சு வர டீமனை வேட்டையாடுறவங்க. டீமன்ஸா? ஆமா, ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த சமையல் ஒரு கண் தொடைப்பு, என்னையா பாக்குற? ஏதாவது சொல்லு அவங்க கிட்ட. டேய் பொடியா, உன்னால இது முடியாது, ஓடி போயிரு. டேய் நான் இதையா உன்கிட்ட சொல்ல சொன்னேன்? மாவோக்கே இவன் சின்ன பையன், ஆனா இந்த பொடியனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய் பொடியா, நீ என்ன பாத்திருக்க? இல்ல தாத்தா. என்ன தாத்தாவா? மூட்டா, நமக்கு இவன் தேவைப்படுறான், பொறுமையா இரு, நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன். சண்டை போடாதீங்க பாட்டிமா. அந்த பொண்ணு என் கையில இருக்கிற புள்ளிய பத்தி நீங்க சொல்வீங்கன்னு சொன்னான், அதான் நான் இங்க வந்தேன். நான் சொல்றேன், இந்த புள்ளி இருக்கிறவங்களாலதான் வேற்றுலகத்துக்குள்ள போக முடியும். எங்க எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்கு. சரி வா நம்ம வேற்றுலகத்துக்குள்ள போலாம். என்ன எப்படி? உன்னோட கைய உன்னோட இதயத்துல வச்சு கண்ணை மூடி 3 முறை என்ன. இல்ல என்னால முடியாது. டேய் உனக்கு ஒன்னும் ஆகாது, அவங்க சொல்றபடி பண்ணு. டேய் பொடியா, 3 செகண்ட் தான், அதுக்குள்ள 3 முறை என்ற. இங்க பாருப்பா, நீ மட்டும் அதை பண்ணிட்டா நான் உன்னோட காலை குணப்படுத்துறேன். என்ன? ஆமா, நான் உன்னை குணப்படுத்துறேன். உடனே அவன் 3 முறை என்ன
அப்ப அவன் வேற்று உலகத்துக்குள்ள போயிடுறான். அப்ப அவனை வெள்ளையா நைட்டி போட்ட ஒரு தாய் கிழவி அவனை பார்க்க வரா. என் கூட வா, இதான் வேற்று உலகமா? இல்ல, இது மனித உலகத்துக்கும் வேற்று உலகத்துக்கும் இடைப்பட்ட சம உலகம். இந்த உலகத்துல இறந்து போனவங்களும் உயிரோடு இருக்கிறவங்களும் மீட் பண்ண முடியும். நம்மளோட வேலை தப்பிச்சு போன கெட்ட டீமன்ஸை தேடி ஆஃப்டர் லைஃப்குள்ள அனுப்பணும். ஏங்க நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இங்க இறந்து போனவங்கள பார்க்க முடியுமா? ஆமா, அப்படின்னா என்னோட அப்பா அம்மாவை பார்க்க முடியுமா? இல்லப்பா, அது முடியாது. சரி, என் கூட வா. அவங்க நம்ம சூமுனை பூலோகத்துக்கு கூப்பிட்டு வராங்க. பொதுவா டீமன்ஸ் ஹியூமனோட உடம்புக்குள்ளதான் இருக்கும். அப்பதான் அவங்களால இந்த உலகத்துக்குள்ள வாழ முடியும். ஆனா அவங்க சாப்பிட மனிதர்களோட ஆன்மாவை வேட்டையாடுவாங்க. இது மாதிரிதான் அப்போ ஒரு லேடியும் ஒருத்தரும் சண்டை போட அவன் அந்த லேடிய ஒரு செங்கலால அடிக்க போக நம்ம சூமுன் அதை தடுக்க பாக்குறான். ஆனா அவனால தடுக்க முடியல. இது கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஆனா இதே மாதிரிதான் நடக்க போகுது. அதை தான் நீ தடுக்க போற. ஆனா இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா உனக்கு என்னோட பவர் இருக்கும். அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி யார் உடம்புல இருந்தீங்க? அவன் இறந்ததால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். ஆனா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். முடிவு உன் கையில அப்படின்னு சொல்லிட்டு வீஜின் அவனை அனுப்பிடுறா. என்ன முடியாதுன்னு சொல்லிட்டியா? ஆமா, என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன சொன்ன? நாம கோமால இருந்தோம். ஆனா அவன் அப்படி இல்லையே. சோ பயப்படதான் செய்வான். ஆமால. சரி, தாய் கிழவி உன்கிட்ட என்ன சொன்னா? ஒரு வாரம் வரைக்கும் யோசிச்சு முடிவெடுன்னு சொன்னாங்க. ஆனா நீ ஏன் ஒத்துக்கல? அவங்க பார்ட்னர் இறந்துட்டதா என்கிட்ட சொன்னாங்க. ஓ ஆமால, நீ பயந்துட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. தாய் கிழவி எப்படி இவனை சூஸ் பண்ணா? அதான் புரியல. நான் ஏன் இப்படி முடிவு எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க. ஒருவேளை நான் இறந்துட்டா அவங்க தனியா இருப்பாங்க. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் தாத்தா, நூடுல்ஸ் கிடைக்குமா? டேய் தீனி பண்டாரம், இந்த நேரத்துல சாப்பாடு வேணுமா? அப்ப எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடக்கூடாது. சரி, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், இவனுக்கு நம்ம யாருன்னு தெரியும். சோ இவனோட மெமரிஸை நம்ம அழிச்சிடலாம். இல்ல வேணாம், நான் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க பாருப்பா, நீ ஒரு வாரத்துக்குள்ள யோசிச்சு முடிவெடு, இல்லனா நாங்க உன்னோட மெமரிஸ் அழிச்சிருவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் வெளியே போறான். இப்ப என்ன பண்றது? ஒடியன் புத்திசாலி உஷாரா இருக்கான். அப்ப அவனுக்கு கிம் கால் பண்றான். அப்ப அவனை அந்த மேயரோட பையன் அடிச்சு போட்டிருக்கான். டேய் ஒன்றரை காலா, நீ இப்ப என்ன பண்றடா? உடனே ஸ்கூல் பின்னாடி இருக்கிற ஜிம்முக்கு வர, இல்லனா இந்த குண்டனை பொழந்துருவேன். அப்ப அது ஹேனா தன்னோட இயரிங் பவரை யூஸ் பண்ணி ஒட்டி கேக்குறா. தம்பி, நீ யாருக்கிட்டயாச்சும் போனீனா இந்த குண்டனை நாங்க கொன்னுருவோம். அப்புறம் வரும்போது உன்னை காப்பாத்தினால அந்த பொண்ணை கூப்பிட்டு வர. புரியுதா ஒன்றரை காலா? எங்க போறான் அவன்? உண்டை கட்டி வாங்க போறான். என்ன குண்டா, ரொம்ப தீனி அதிகமா சாப்பிடுவியோ? அவன் மேல இருந்து கையை எடுங்கடா. டேய் ஒன்றரை காலா, அவ எங்கடா? சூமுன், ஏன் இங்க வந்த? உனக்காக தான். டேய் ஒன்றரை காலா, நீ இவனை காப்பாத்த போறியா? இங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்களை அடிச்சு காயப்படுத்திட்டான்னு எனக்கு புரியுது. அதுக்கு வேணா நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். என்ன, நீ எனக்கு பணம் தரியா? என்ன பார்த்தா என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? சரி, அந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியாது. அவனை விடுங்கடா. டேய், அந்த குண்டம் வாயிலே ஒண்ணு போடுங்கடா. கத்திக்கிட்டே இருக்கான், அவனை விட்டுடுங்க. டேய், என்னடா ஓவரா சீன் போடுற? அப்ப அவன் நம்ம சூமுனை அடிக்க வரான். அப்ப நம்ம சூமுன் அவனை தடுக்கிறான். டேய் என்ன பண்ற? கைய விடுடா. என் ஃப்ரெண்டு மேல கைய வச்ச மவனை நான் உன்னை செஞ்சிருவேன். இப்ப மேயர் பையன் நம்ம சூமுனை அடிக்க போக அதை நம்ம சூமுன் தடுக்கிறான். அப்ப அவன் கூட இருக்கிறவனுக்கு டேய் ஒன்றரை காலா, எவ்வளவு தைரியமா இருந்தா தலை மேலேயே கைய வைப்ப? அட, அவனை என்கிட்ட அனுப்புங்கடா. என்னடா பொடி பையில, எவ்வளவு கொழுப்பா இருந்தா என்னையே அடிக்க வருவ? உடனே அவன் சூமுன் மூஞ்சிலே விடாம குத்துறான். அட விடுப்பா, செத்துற போறான். அவனுக்கு மூச்சு இருக்கா பாருடா. நண்பா எழுந்து நண்பா. அப்ப கவுண்டர்ஸ் அங்க வராங்க. யாருடா இந்த கோமாளிங்க? தம்பிகளா, அந்த பொடியை விட்டுடுங்க. ஏன்னா அவன் எங்க குரூப்பை சேர்ந்தவன். என்ன குரூப்பா? ஆமா, நாங்க தான் தடலடி வீரர்கள். டே தடியா, கேட்டியா? தடலடி வீரர்களாம். தலை, அந்த பொண்ணு தானே அது? அவளே தான். நீ உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா. உடனே போலீஸுக்கு கால் பண்ணு. என்ன போலீஸா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? இந்த ஊரோட மாவட்டம். அப்படின்னா முதல்ல உன் அப்பனை தான் பொழக்கணும். இந்த பொண்ணே, அவனை எங்கடி தூக்கிட்டு போற? என்னது டியா? மவனை இன்னொரு முறை நான் டீன்னு சொன்னேன், உன்னோட அதை கட் பண்ணிடுவேன். தம்பிகளா, இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதோ சின்ன பசங்க சும்மா விளையாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் அங்க இருந்து போறாங்க. அப்ப சூமன் மேல ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்து அவனுங்க போடுறானுங்க. டேய் வளர்ந்த கட்டவனே, நாங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல. அதோ தூக்கிட்டு போறியே, அவன் தான் சின்ன பையன். அண்ணா என்ன விட்டுடுங்கண்ணா. நண்பா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. என் கால் வலிக்குது. ஐயோ, என் கால் வலிக்குது. முடியல. பாவம், அழுதுற போறான். அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போங்க. நீ உன்னை கூப்பிட்டு போ. நான் இந்த வாண்டங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். மூட்டா வேணாம். அட இருமா, என்ன பொடியனுங்களா? சண்டை செய்யலாமா? உடனே எல்லாரையுமே போட்டு நம்ம மூட்டா கடிச்சு அவங்களோட எலும்பெல்லாம் உடைச்சிடுறான். என்னையா இப்படி பண்ணிட்ட? இவனுங்களுக்கு இப்படி பண்ணதான் சரியாகும். அட நீ பண்ணதுக்கு இவங்களை சரி பண்ணிட்டுதான்ப்பா நம்ம இங்க இருந்து போகணும். சரி, இந்த மாதிரி பொறுக்கிங்க எல்லாம் எப்படி ஸ்கூல்ல வச்சிருக்காங்க? டேய் பணக்கார வீட்டு பசங்கடா,
அதான் ஓவரா சீன் போடுறானுங்க. ஆமா வலிக்குதுமா? வலிக்குதா ராசா? சரி தூங்கு. ஆயா எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன விட்டுடுங்க. அட தூங்கு ராசா. ஏய் கிழவி, நான் யார் பையன் நினைச்ச? இந்த ஊரோட மேயரோட பையன். என்னது மேயர் பையனா? ஆமா கேள்வி, நான் மேயரோட பையன். அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி 4 அறை அவனோட கண்ணத்திலே அறையறா. அப்புறம் அவனையும் தூங்க வச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்களோட மெமரிஸ் அழிச்சிட்டு அவங்களோட உடஞ்சு போன எலும்ப சரி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சூமன் மயக்கத்துல இருந்து எழுந்துறான். எனக்கு என்னாச்சு? 3 உதவாக்காரங்க கிட்ட நல்லா சில்லறை வாங்கிட்டு இருந்தேன், சரி வா சாப்பிடலாம். அப்ப அவன் எழுந்து நின்னதும் கீழே விழுந்துடுறான். என் காலுக்கு என்னாச்சு? நான் உன் காலை சரி பண்ணிட்டேன், இப்ப உன்னால நடக்க முடியும், ட்ரை பண்ணி பாரு. அப்ப சூமன் நடக்க ட்ரை பண்றான், ஆனா கீழே விழுந்துடுறான். அப்ப மாவோக்கே அவனை எழுப்ப போக அப்ப மூட்டாக் வந்து அவளை தடுத்து அவனால முடியும்னு சொல்றான். உடனே சூமன் தன்னோட சொந்த கால்ல நடக்க கத்துக்கிறான். என்னால நம்பவே முடியல, நான் நடக்கிறேன், எனக்கு ஓடணும் போல இருக்கு. அவனை விடு, ஓடிட்டு வரட்டும். இன்னைக்கு அவனோட கவலையை மறந்து அவன் சந்தோஷமா இருக்கட்டும். சோ சூமனுக்கு தன்னோட கால் வந்து பழையபடி மாறினதும் அவன் அங்கிருந்து ஓடி போறான். சூமன் ஓடும் போது அவனோட பேரண்ட்ஸ பத்தி நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப கடைசியா எல்லாருமே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் அழுவுற? நூடுல்ஸ் காரமா இருக்கா என்ன? இல்ல என்னோட பேரண்ட்ஸோட ஞாபகம் வந்துருச்சு, அவங்க கூட நான் ஜாலியா எப்பவுமே விளையாடுவேன், சோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்களுக்கு என்னாச்சு? ஒரு குடிகாரன் லாரி ஓட்டி வந்து அவங்கள கொன்னுட்டான், அப்பதான் உன்னோட காலுக்கு இப்படி ஆச்சா? ஆமா, இந்த வயசுல இவன் எவ்வளவு வலிய தாங்கி இருக்கான். உன்ன மாதிரியே நாங்களும் செத்து பிழைச்சிருக்கோம். இதோ இருக்கானே இவன், 7 வருஷம் முன்னாடி இவனுக்கு அடிபட்டு அவனோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அவன் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. எப்படியாச்சு தெரியல, ஆனா அடிப்பட்டதுல நான் கோமாக்கு போயிட்டேன். அப்பதான் நான் வேட்டுலகத்துக்கு போனேன், அங்க என்னோட உயிரை கொண்டு வந்தாங்க. நாங்க எல்லாருமே கோமால இருந்துதான் உயிரோட திரும்பி வந்தோம். பிஜி மாதிரி எங்க உடம்புக்குள்ளயும் ஒருத்தரோட ஆன்மா இருக்கு, ஆனா உன்னோட நிலைமையே வேற. நீ அன்னைக்கு கோமால கூட இல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இல்ல நான் ஆக்சிடென்ட் ஆனப்ப கோமால 1 மாசம் இருந்தேன், அது நடந்து ரொம்ப நாள் இருக்கும்லப்பா, ஆனா இப்ப நீ கோமால இல்லையே. சரி உனக்கு அடிப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 7 வருஷம். என்ன 7 வருஷமா? டேய் மூட்டா, உனக்கு கூட 7 வருஷம் முன்னாடி தானே நடந்தது. அட நான் 6 மாசமா கோமால இருந்தமா, ஆனா இந்த பொடியன் ஒரு மாசம் தானே இருந்தா. சரி விடுங்கப்பா, அதை விட்டுட்டு சாப்பிடுவோம். சரி நீ ஹேனா? ஆனா அவ அதை பத்தி சொல்லாம ஒரு டீமனை கண்டுபிடிச்சதா சொல்றா. எங்க போறீங்க? இவன் வேற இருக்கான்ல. சரி பரவாயில்ல, அவன் லெவல் 1 தான், நானே அவனை சமாளிச்சுக்கிறேன். மூட்டா நீ என்ன பண்றனா, அவன் எப்படியாச்சும் பேசி மயக்கி அவனை அங்க கூப்பிட்டு வந்துரு. சரி நீ போ தாய் கிழவி, நான் இவனை பாத்துக்கிறேன். ஆமா அவங்க டீமனை வேட்டையாட போறாங்களா? ஆமா, நீதான் எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டியே, அப்படியே கேக்குற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். லெவல் 1னா என்ன? டீமனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் லெவல் 1ன்னு சொல்லுவோம். சோ ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அப்படின்னா மோசமான டீமன்ஸும் இருப்பாங்களா? ஆமா, உன்னை ஜிம்ல போட்டு அடிச்சானுங்க அந்த பொடி பசங்க, அவனுங்கள மாதிரி மோசமானவனுங்க. சரி உனக்கு வழக்கத்துக்கு மாறா ஏதாவது சக்தி வெளிப்பட்டதா? சக்தியா? ஓ ஆமா, இன்னைக்கு அவன் என்ன அடிக்கும் போது நான் உன்னை தடுத்தேன், அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஓ அப்படியா? சரி என்கிட்ட அதே மாதிரி ட்ரை பண்ணு. என்ன காமெடி பண்ணாதீங்க, நான் அடிச்சா நீங்க தாங்குவீங்களா தாத்தா? டேய் முதல்ல அடிச்சு பாருடா, அப்புறம் தாங்குவேனான்னு பாக்கலாம். நல்லா வேகமாடிடா தாத்தா, அப்புறம் உங்களுக்கு தான் வலிக்கும். டேய் நீ அடிடா, வலிக்குமா இல்லையா நான் பாத்துக்கிறேன். அப்ப சூமுன் நம்ம மூட்டாக்க ஒரே குத்து விடுறான். ஐயோ வலிக்குதே. சரி மறுபடியும் ட்ரை பண்ணு. இன்னுமா? சரி ட்ரை பண்ற. அப்ப அவன் அடிக்க வர ஒரு சேரை எடுத்து குறுக்க வச்சுறான். நம்ம சூமுன் வந்து அந்த சேரை அடிச்சு உடைச்சிடுறான். என்ன பொடியா, என் கூட சேர்ந்து நீயும் டீமனை பிடிக்க வரியா? லெவல் 1 டீமன் வந்து குழந்தை மாதிரி, ஆனா அது மட்டும் ஹியூமனோட ஆன்மாவை சாப்பிட்டா அது லெவல் 2வா மாறிடும். லெவல் 2 கொஞ்சம் கஷ்டம், பைத்தியக்காரத்தனமா பண்ணும், ஆனா அதையும் சமாளிக்கலாம். ஆனா லெவல் 3ஆ மாற நிறைய பேரை கொல்லணும். அந்த நிலைமைக்கு வந்துட்டா அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹேனா நாங்க அங்க வந்துகிட்டே இருக்கோம். இப்ப அவன் என் கூட தான் இருக்கான். அந்த தெருவுல ஏதோ ஒரு மாடி வீட்டுல தான் அவன் இருக்கான். சரி நீ அப்படியே போ, நான் இந்த சைட்ல போய் பாக்குறேன். அப்ப சூமன் வந்து ஒரு லேடி யாரையோ ஒருத்தரை கொலை பண்றத பாக்குறான். அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் அடிபட்டு இருக்கான். இங்க யாரோ ஒரு லேடி யாரையோ கொன்னுகிட்டு இருக்காங்க. மூன் நீ உள்ள போகாத, நாங்க அங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்ப மூட்டாக் வந்து அந்த ரேடியை தடுத்து அவளோட மைண்ட ரீட் பண்ணி அங்க என்ன நடந்ததுன்னு பாக்குறான். அப்ப அவளோட கணவன் வந்து பயங்கரமா அவங்க 2 பேரையுமே போட்டு அடிக்கிறான். அந்த விஷுவல வந்து நம்ம மூட்டாக் பாக்குறான். அப்ப அங்க நம்ம லேடிஸும் வராங்க. மாவுக்கே நீங்க அந்த பையனை பாருங்க, நான் அந்த ஆளை பாத்துக்கிறேன். உடனே மாவுக்கே தன்னோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அந்த பையனை குணப்படுத்துறாங்க. அதே சமயத்துல அந்த ஆள் உடம்புல தான் அந்த டீமன் இருக்கிறத நம்ம ஹேனா கண்டுபிடிக்கிறா. நம்ம தேடி வந்தவன் இவன் தான். உடனே ஹேனா அவன் உடம்புல இருக்க அந்த டீமனை ஆஃப்டர் லைஃப் குள்ள அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து கடையில இருக்காங்க. சூமுன் இன்னைக்கு நீ ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்திட்ட, அது மட்டும் இல்ல நீ இன்னைக்கு நல்லா செயல்பட்ட. ஹே ஹேனா, அவனை பாராட்டலாமே, நீ கவுண்டர் ஆக ஆசைப்படுறியா?
ஹேனா, நான் என்ன சொன்ன நீ என்ன சொல்ற? அவனை பாராட்டு, நல்லா செயல்பட்ட. டேய் தடியா, நீ சொல்லு, புடியா எங்க கூட சேர போறியா? டேய் சரி சரி, நல்லா செயல்பட்ட, போடியா. சுமுன், ஒருவேளை நீங்க கூட சேர ஆசைப்பட்டா நீ கண்டிப்பா வரலாம். இதுதான் உன்னோட யூனிஃபார்ம். நல்லா யோசிச்சு முடிவெடு. சரி, நான் கிளம்புறேன். டேய் பொடியா, நாளைக்குள்ள நீ முடிவெடுத்து எங்க கிட்ட சொல்ற, இல்லன்னா உன்னோட மெமரிஸ நாங்க அழிச்சிருவோம். இப்ப சூமுன் வந்து அவனோட வீட்டுக்கு வரான். அப்பா அவனோட பாட்டி அவனுக்காக வெயிட் பண்றாங்க. என்னோட பேரை இன்னும் வரல. பாட்டி நான் வந்துட்டேன். இல்ல, நீ என்னோட பேரை இல்ல பாட்டி, நான் தான் உங்க பேரன். என்ன பாருங்க, இப்ப என்னால நடக்க முடியுது, ஓடி கூட போக முடியுது, என்னால ஜம்ப் பண்ண கூட முடியுது. அத பார்த்ததும் அவனோட பாட்டி அழுவுறாங்க. பாட்டி ஏன் அழுவுற? தெரியலப்பா, நான் ஏன் உன்னை பார்த்து அழுவுறேன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சூமுன் ஒரு முடிவு எடுத்துட்டு வேட்டு உலகத்துக்கு போய் தாய் கல்விய பாக்குறான். அடுத்த நாள் நம்ம கவுண்டர்ஸ் வந்து சூமுனுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப நம்ம சூமுன் அங்க வரான். பொடியன் தயாராயிட்டான் போலயே. சோ நம்ம சூமுனும் கவுண்டர்ஸோட ஜாயின் பண்ணிடுறான். சூமுன், நீ கவுண்டரா மாறணும்னா 3 விதிமுறைகளை நீ கடைபிடிக்கணும். 1, உன்னோட பவரை சுயநலத்துக்காக யூஸ் பண்ண கூடாது. 2வது, மனிதர்கள் வாழ்க்கையில நீ தலையிடக்கூடாது. கடைசியா, நீ யாருன்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் உன்னோட ஃபேமிலி கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி, நான் ஃபாலோ பண்றேன். ஆனா நான் என்னோட பேரண்ட்ஸா பாக்கணும். மூட்டாக், ஹேனா, அந்த பையன் இப்ப நம்ம குடும்பத்துல சேர்ந்துட்டான். ஆனா அவன் இத சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ டீமன் கிட்ட இருந்து அவனை நம்ம தான் காப்பாத்தணும். இங்க பாரு சுமுன், நீ கவுண்டர்ஸா மாறணும்னா இந்த மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு பேரு தான் தொட்டா சிகரம். அங்க இருக்குல்ல, அங்க நிறைய பேரோட கைரேகை இருக்கு. அந்த கைரேகைலாம் எங்களோடு தான். பச்சை கலர் வந்து பாட்டியோடுது, சிவப்பு கலர் நம்ம ஹேனாவோடுது, அப்புறம் மஞ்சள் கலர் என்னோடது. சோ இப்போ உன்னோட கலர் நீலம். இப்போ உன்னோட பவரை காமி. இத நீ பண்ணிட்டா உன்னால எதையும் சாதிக்க முடியும். பயப்படாத, உன்னால முடியும். அப்ப ஹேனா விசில் அடிக்க அவன் ஜம்ப் பண்ணி அவன் இந்த பில்டிங்க தாண்டி ரூஃபுக்கு மேல போய் தன்னோட ரேகைய பதிக்கிறான். எல்லாருமே வாய பொளந்து பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த பழைய கவுண்டர்ஸோட ரேகையும் அந்த இடத்துல இருக்கு. அப்ப நான் உங்களை விட சக்தி வாய்ந்தவனா? ஒடியன் சாதிச்சுட்டான். இப்ப அடுத்த நாள் கிம் வந்து செம்மையா அடி வாங்கிட்டு வரான். அப்ப புட்டி கண்ணாடி என்ன நடந்ததுன்னு கேக்குறா. அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். நம்ம உடனே போலீஸ் கிட்ட போலாமே. என்ன சொல்ற? அவன் மேயரோட பையன். ஆனா நம்ம சூமுனை காப்பாத்தணும்ல. நம்ம சத்தியத்தை மறந்துட்டியா? அவன் பேரண்ட்ஸ் இறந்த பிறகு எப்படிலாம் அழுந்தான். நம்ம அவன் கூட இருப்போம் பிராமிஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த ரவுடி கும்பல் வந்து அங்க வராங்க. டேய் ஒன்றரை, நேத்து என்ன நடந்தது? எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஓ, என்ன நடந்ததுல? நீ அடிச்ச, நான் வாங்கிட்டேன். என்னடா ஒன்றரை, போய் கூட உனக்கு சொல்ல தெரியலையே. உன்னோட அம்மா உன்னை சரியா வளர்க்கல போலியே. டேய் தீவெட்டி தலையனுங்களா, அவனை விடுங்கடா. அட குண்டனோட ஆளு. டேய் குண்டா, இங்க வா. அவனை ஏன்டா கூப்பிடுற? டேய், நேத்து தானே உன ஹீரோ மாதிரி நடந்துக்க வேணாம்னு சொன்னேன். இந்த மாதிரி நடந்த அவனை உன்னை கொன்னுடுவேன். அப்ப சூமன் வந்து அவனை தள்ளி விடுறான். டேய், யார தள்ளி விட்ட? இவனை உடனே சூமன் அவங்க கூட சண்டை போட்டு அவங்களை அடிக்கிறான். டேய் பணங்கொட்ட தலையா, இனிமே உன்னோட சீன் இங்க எடுக்காது. அதே மாதிரி என்னோட நண்பர்களை அடிச்ச உன்னை நானும் அடிப்பேன், புரியுதா? உடனே அடி வாங்கிட்டு அங்க இருந்து அவனுங்க கிளம்பிடுறானுங்க. டேய் சூமுன், எப்படிடா? நீயாடா? எப்படி? நானே எதிர்பார்க்கல நண்பா. இப்ப இங்க என்ன நடந்தது? உனக்கு ஏதாவது புரியுதா? நான் சண்டை போட்டேன், அப்படியா? டேய் கிம்மு, இது ஒன்னும் கனவு இல்லையே நண்பா, நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அதே சமயத்துல நம்ம கவுண்டர்ஸ் தான் காமிக்கிறாங்க. இங்க பாரு பொடியா, கவுண்டர்ஸ்ல மொத்தம் 5 பேர். 1 ஹேனா, இன்னொன்னு தாய்க்கிழவி, அப்புறம் பீலாமன்னன், அப்புறம் நான், கடைசியா நீ. பீலாமன்னன் ரொம்ப பணக்காரன், அதனால அவன் நிறைய பீலா விடுவான். சோ அவனை அதனால நாங்க பீலாமன்னன் கூப்பிடுறோம். அப்புறமா உள்ளாற்றல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம டீமன்ஸை வேட்டையாடணும். வேற இடத்துல வேற கவுண்டர்ஸ் பாத்துப்பாங்க. ஆனா உள்ளாற்றல்னா என்ன? அது என்னன்னா நம்ம இடம். அந்த இடத்துல நம்ம கெட்ட குணங்கள் இருக்கிறவங்கள பார்க்கலாம். நீ கூட பாத்திருப்பியே. ஆமா, நான் நேத்து ஜிம்ல பார்த்தேன். அந்த உள்ளாற்றலுக்குள்ள டீமன் வந்தா நாம அதை கண்டுபிடிக்கலாம், புரியுதா? ஆனா அதை கண்டுபிடிக்கிறது நம்ம ஹேனாவோட வேலை. ஹேனாவால மட்டும்தான் அந்த டீமன்ஸ் வரத கண்டுபிடிக்க முடியும். ஏன் அதை நம்மளால பண்ண முடியுதா? தெரியலையப்பா. அது ஹேனா மட்டும் தான் பண்றா. அவ கண்டுபிடிச்சு சொல்வா, நாங்க வேட்டையாடுவோம். அப்புறம் அவளால மெமரிஸ கூட பார்க்க முடியும். ஆனா ரொம்ப கேடியவ. அப்ப தாய் கல்வியால காயத்தை குணப்படுத்த முடியும். அப்புறம் நான் வந்து ஹல்க் மாதிரி ஸ்ட்ராங்கானவன். அப்ப என்னோட பவர் அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கோட்டைக்குள்ள நிறைய டீமன்ஸ் இருக்கு. அதை வேட்டையாடி நீ தான் உன்னோட பவரை கண்டுபிடிக்கணும். ஆனா டீமன்ல நிறைய லெவல் இருக்கு. நீ நேத்து பார்த்தது லெவல் 1, அது ஈஸியா சமாளிக்கலாம். இன்னைக்கு நீ சமாளிச்சியே அதே மாதிரி. ஆனா லெவல் 2 கொஞ்சம் கஷ்டம், ஆனா சமாளிச்சிடலாம். ஆனா லெவல் 3 இருக்கே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டீமன் தான் நம்ம ஜாங்க கொன்னது. லெவல் 3 வந்து கிட்டத்தட்ட 5 இல்ல 6 ஆன்மாக்களை கொன்னா அவங்க லெவல் 3 மாறுவாங்க. ஒருவேளை லெவல் 3 மாறிட்டா அவன் 2 குரல்ல பேசுவான், புரியல. அதாவது ஹியூமன் டீமன் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க. சோ அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒருவேளை அப்படி அவன் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா
அவங்க 2 பேருமே ஒன்னா இணைஞ்சிட்டா அவங்க லெவல் 4 மாறிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க லெவல் 4 பார்த்ததே இல்ல. ஒருவேளை லெவல் 4 வந்தா நம்ம ஒண்ணு சேர்ந்தா கூட அவனை தடுக்க முடியாது. ஆனா அவனை உள்ளாற்றலுக்குள்ள கொண்டு வந்தா நாம அவனை பீட் பண்ணிடலாம். ஆனா உள்ளாற்றல் இல்லனா அவன் கிட்ட கூட நெருங்க கூடாது. சோ இவன் தான் ஜாங்க கொன்னது. யாரு இவனா? இதை வச்சுதான் நீங்க டீமனை வேட்டையாடுறீங்களா? ஆமா. ஓ மை காட், என்னால சிரிப்பு அடக்க முடியல. சிரிச்ச வாய உடைச்சிருவேன். சரி பாட்டி, வேற யாராவது இது மாதிரி வரைஞ்சிருக்கீங்களா? அடங்கொப்பத்தா, என்னடா இது? டேய் சிரிக்காத, என்னால முடியலப்பா. இவனுக்கு மரியாதையே இல்ல. சரி கொடுங்க, நான் வரைகிறேன். அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க. நான் அவனை மாதிரி கரெக்டா வரைகிறேன். அவன் புருவம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவங்க அந்த டீமனை பத்தி ஃபுல்லா சொல்ல நம்ம ஹீரோ அந்த டீமனை வரையறான். இந்த நாய் தான் நம்ம ஜாங்க கொன்னது. நம்ம இவனை தேடி கொள்றோம். சரி வாங்க எல்லாரும் ஒன்னா போட்டோ எடுப்போம். போட்டோ எடுத்த பிறகு நம்ம ஹேனா மேல நம்ம சூமுன் கைய போட நம்ம ஹேனா வந்து சூமுனை ஒரே கிக் விட்டுறா. அவன் உடனே கீழே போய் விழுந்துறான். என்ன தொடர வேலை எல்லாம் வச்சுக்காத. அவளோட மைண்ட நீ ரீட் பண்ண கூடாதுதான். அவ இப்படி பண்ணா. என்ன, எனக்கு அப்படிலாம் பண்ண தெரியாது. என்ன அடி, மறக்க முடியுமா? ஹே ஹேனா, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உன்னை விட்டா பாரு. இங்க பாருப்பா, நீ என்ன பண்றியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ தான் ஹேனாவோட மெமரிஸ ரீட் பண்ணி எங்க கிட்ட சொல்ற. அவளை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. சரி நான் பண்றேன். என்ன இடம் இது? இதுதான் ட்ரைனிங் அறை. ஐயோ செம்மையா இருக்காளே. கண்ட்ரோல் பண்ணடா சூமுன். அவளுக்கு தெரிஞ்சா நம்மள பறக்க விட்டுருவா. டேய் அங்க என்ன பாக்குற? இங்க வா, நம்ம சண்டை போடலாம். என்ன? இல்ல வேணாம். அட வாடா. இல்ல பொம்பளை புள்ள படாத இடத்துல பட்டுருச்சுன்னா அது மட்டும் இல்ல, நான் அடிச்சு உன்னோட மூக்கு உடஞ்சிருச்சுன்னா அதையும் பாக்கலாம். வா சண்டை செய்வோம். ஆனா ஹேனா அவனை செம்மையா போட்டு அடிச்சிடறா. இங்க பாருமா, நான் ப்ரூஸ்லியோட சிஷியன். என் மேல கை பட்டுச்சு, உன்னை நான் கொன்னுருவேன். வாயாலே சண்டை போடுற. அப்ப அவன் நம்ம ஹேனாவை குத்த பாக்க, அப்ப ஹேனா நவுற அது பீம் பேக்ல பட்டுருது. அது அப்ப உடஞ்சு போக அது ஹேனா பார்த்ததோ செம கோபமாயிரா. இங்க பாருமா, நான் உன்னை வேணும்னே அடிக்க வரல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அப்ப ஹேனா வந்து ஒரு கிக்கு நம்ம ஹீரோ மேல விட அவன் பறந்து போய் கீழே விழுறான். அப்ப ஹேனா அங்க இருந்து போன பிறகு நம்ம மூட்டாக்கு வரான். எழுந்து போடியா, அடுத்த லெவலுக்கு போகும். என்னது அடுத்த லெவலா? இல்ல நான் வரல. அட வாடா. அப்படியே அவன் சண்டை போட்டு நிறைய பேர்கிட்ட அடி வாங்கிட்டு எப்படியோ ஒரு வழியா அவனோட ட்ரைனிங்க கொஞ்சம் கொஞ்சமா பினிஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பலசாலியா மாறுறான். இப்ப அவன் ஸ்கூல்ல இருக்கும் போது அவனுக்கு மாவோக்கே போன் பண்ணி மிஷினுக்கு ரெடியாக சொல்றாங்க. சரி நான் வரேன். அப்ப கிம் வந்து பாலை பாஸ் பண்ண சொல்ல அவன் தன்னோட காலை யூஸ் பண்ணி அந்த பாலை கிக் பண்ணிட்டு போயிடுறான். அதை பார்த்ததும் கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம நண்பனுக்கு தான் கால் வேலை செய்யாது. இப்ப அதே சமயத்துல நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ள போய் உட்காந்துட்டு நம்ம எந்த டீமனை தேடி போறோம்னு கேக்குறான். நம்ம இப்ப தேடி போற டீமன் வந்து லெவல் 2. ஆனா அந்த பெண்ணை அந்த டீமன் கொன்னுட்டா அவன் லெவல் 3 மாறிடுவான். எல்லாருமே சூமுனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ண போற டீமன் வந்து லெவல் 2ல இருந்து லெவல் 3 போறதால அவனை அங்க சண்டை போடாம அவங்க சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நம்ம டீம் வந்து அந்த டீமன் இருக்கிற இடத்தாண்ட வராங்க. ஆனா அந்த இடத்துல அந்த டீமன் இல்ல. நீ இங்க தானே பார்த்தேன்னு சொன்ன. சரி அவன் கிட்ட என்ன மாதிரி ஆயுதம் இருந்ததுன்னு நம்ம சூமுன் கேட்க அதுக்கு ஹேனா வந்து சிலைய செதுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருந்ததா சொல்றா. ஓ அப்படியா, அப்படின்னா இதுக்கு பேக் சைட்ல தான் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சூமுன் சொல்ல நம்ம டீம் பேக் சைட்ல போய் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த டீமனை தேடுறாங்க. அப்ப அந்த டீமன் 2 பேரை கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த டீமன் வந்து அந்த ஆளை அடிச்சு அவனை கொடூரமா கொல்ல ட்ரை பண்ண. அதே நேரத்துல சூமுனுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்டு அந்த இடத்த அண்ட வரான். அந்த டீமனும் அவரை கொல்ல பார்க்க அப்ப நம்ம சூமுன் வந்து அவனை தடுத்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த டீமன் இருக்கிற லொகேஷனை நம்ம டீமுக்கு சூமுன் தந்துடுறான். அப்ப நம்ம சூமுன் அந்த டீமனை தொட்டதும் அந்த டீமன் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொண்டு அவங்க சோலெல்லாம் சாப்பிட்டானோ அது எல்லாத்தையுமே நம்ம சூமுன் பாக்குறான். அந்த டீமன் வந்து நம்ம சூமுனுக்கு தெரிஞ்ச ஒரு லேடியோட பேரண்ட்ஸை தான் கொண்டு இருக்கான். அப்ப ஹேனா அங்க வர நம்ம சூமுனை அடிச்சு போட்டுட்டு அந்த டீமன் அந்த பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறான். அப்ப ஹேனா வந்து சூமுனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அந்த டீமன் கொள்ள ட்ரை பண்ண அந்த ஆளை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா சூமுன் பேச்சை கேட்காம அந்த டீமனை தேடி போறான். உடனே ஹேனா மூட்டா கிட்ட நான் சொன்னதை கேட்காம அவன் போயிட்டான்னு சொல்றா. சரி நான் அவனை பாத்துக்கிறேன், நீ அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. உடனே மூட்டாக் சூமுனை பார்த்துட்டு அவனை ஏதாவது உயரமான பில்டிங்ல போய் அந்த டீமன் எங்க இருக்கான்னு பார்க்க சொல்ல அப்ப சூமுன் வந்து பில்டிங் மேல ஏறி அந்த டீமனை பாக்குறான். ஐயோ பெருசு, அவன் அந்த பொண்ணு மேல பாறையை போட்டு கொல்ல பாக்குறாயா. உடனே மூட்டாக் அவனை தடுத்து அந்த பாறையை பிடிக்கிறான். அதே நேரத்துல சூமுன் வந்து ஆர்வ கோளாறுல காப்பாத்துறங்கிற பேர்ல அந்த டீமன் கூட சண்டை போட அந்த டீமன் சூமுனை போட்டு செம்மையா அடிக்கிறான். அப்ப திடீர்னு உள்ளாற்றல் வெளிப்படுது. பொதுவா உள்ளாற்றலுக்குள்ள டீமன் வந்தா கவுண்டர்ஸ் வந்து ரொம்ப பலசாலியா மாறிடுவாங்க. அப்ப சூமுன் வந்து அந்த டீமனை ஈஸியா பீட் பண்ணி சாகுற அளவுக்கு அடிக்கிறான்.
உடனே மூட்டாக் வந்து அவனை தடுத்து கண்ட்ரோல் பண்றான். என்ன காரியம் பண்ண மூட்டாக்? அவன் செத்துட்டானா? இல்ல, ஆனா இவன் அவனை சாகிற அளவுக்கு அடிச்சிட்டான். இங்க பாரு, நம்ம டீமன்ஸை பிடிச்சி அவங்க சோலை ஆஃப்டர் லைஃப்குள்ள அனுப்பணும், ஆனா அவங்கள கொல்லக்கூடாது. புரியுதா? எனக்கு புரியுது. சரி, நீ தானே இவனை பிடிச்ச, நீயே இவனோட சோலை அனுப்பிவிடு. நான் அதை எப்படி பண்றது? நீ வேற்று உலகத்துக்கு எப்படி போவியோ அதே மாதிரி தான் இதை பண்ணணும். டீமனோட கையை வந்து அவனோட இதயத்துல வச்சு உன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை ஆஃப்டர் லைஃப்குள்ள அனுப்பணும். அப்பதான் அவன் ஆஃப்டர் லைஃப்குள்ள போவான். உடனே சூமுன் மூட்டாக் சொன்ன மாதிரியே பண்ணதும் அந்த டீமனோட சோல் வந்து ஆஃப்டர் லைஃப்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் அந்த டீமன் பண்ண தப்புக்காக அவனோட சோல் வந்து இருள் உலகத்துக்கு அனுப்புறாங்க. அந்த இடம் முழுக்க அவனை மாதிரியே நிறைய டீமன்ஸோட சோல் இருக்க அந்த இடத்துல அந்த டீமன் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டீமனால இறந்து போன ஹியூமன்ஸோட சோல் வந்து ஆஃப்டர் லைஃப்குள்ள அனுப்புறாங்க. ஆமா, இந்த சின்ன பையனும் இறந்துட்டானா? இல்ல, இவன் தான் உங்களை அந்த டீமன் கிட்ட இருந்து காப்பாத்தின கிரிம் ரீப்பர். சூமுன், நீ கிளம்பு, நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு தாய் கிழவி சொல்ல, அப்ப அந்த இறந்து போனவங்க நம்ம சூமுன் கிட்ட பேசணும்னு சொல்லி ஏதோ ஒன்னு சொல்றாங்க. நம்ம சூமுனும் அதை கேட்டுட்டு மனித உலகத்துக்கு திரும்பி வந்துடுறான். அதுக்கு பிறகு அந்த டீமன் கொல்ல பார்த்த அந்த ஆளோட போன்ல இருந்து போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் போன் பண்ணி அவங்கள காப்பாத்திடுறாங்க. அப்ப சூமுன் சொல்றான், என்னோட பேரண்ட்ஸ் கூட இவங்கள மாதிரி போலீஸ் ஆபீசர் தானு. அப்படியா? உன்னோட அப்பாவோட பேர் என்ன? சுகுவான். என்ன சுகுவானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்ப சூமுன் வந்து அவன் காப்பாத்தின ஹியூமன் அவன் கிட்ட உதவி கேட்டதா சொல்றான். அதாவது அவங்க இறந்து போன விஷயத்த வந்து அவங்க பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னதா சூமுன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா மாவோக்கே வந்து நம்ம மனிதர்களோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது, அதுதான் நம்ம முதல் ரூல்னு சொல்றா. ஆனா சூமுன் வந்து அது பண்ணுவேன்னு சொல்றான். ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப மூட்டாக் வந்து சூமுன் அவனோட அப்பா பேரை சொன்னதை நினைச்சு பாக்குறான். அதாவது அவன் ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்து திரும்பி வந்த பிறகு அவனோட மெமரிஸ் எல்லாமே போன பிறகு அவனோட சட்ட பாக்கெட்ல இருந்து அவனோட அப்பாவோட விசிட்டிங் கார்டை பார்த்ததை நினைச்சு பாக்குறான். அப்ப ஹேனா வந்து சூமுன் மேல கை வைக்க அவனோட மெமரிஸை பார்த்து ஷாக் ஆகுறா. ஆனா எதுக்குன்னு தெரியல. இப்ப அந்த ரவுடி பாய்ஸ் வந்து ஒரு குண்டனை போய் பார்த்து சூமுன் அடிக்க ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. என்னடா, ஒரு பொடியங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொடியை அடிக்க என்ன கூப்பிடுற? என்னாலலாம் வர முடியாது. அடுத்த நாள் வந்து நம்ம சூமுன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவன் நடந்து போறத புட்டி கண்ணாடியும் கிம்மும் பாத்துறாங்க. உடனே அவனை தனியா கூப்பிட்டு போய், டேய் சூமுன், எங்க கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியான்னு கேக்குறாங்க. நான் எதுவும் மறைக்கலையே. உண்மையாவா? சரி, நான் சொல்லிடுறேன், ஆனா என்னால உண்மையை சொல்ல முடியாது, ஆனா என்னால இப்ப நடக்க முடியும். அப்ப சூமுன் வந்து நடந்து காமிக்கிறான். ஹே, அவன் உண்மையாவே நடக்கிறான்டா. அதை பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுகுறாங்க. ஏன்டா இந்த சந்தோஷமான விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்ச? ஆனா நீங்க இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களே? கண்டிப்பா நண்பா, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். இப்ப சில பசங்க கிட்ட சில தடியனுங்க பணம் பிடுங்க, அதை நம்ம சூமுன் தடுத்து அவங்களை அடிச்சு அனுப்பிடுறான். அப்ப அந்த தடியனுங்க ஒரு குண்டங்கிட்ட போய் சொல்றாங்க. அந்த குண்டங்கிட்ட தான் மேயரோட பையன் போய் சொல்லுவான். அந்த பொடியனுக்கு எவ்வளவு திமிரு. உடனே அவனுங்க சூமுனை போய் பாக்குறானுங்க. என்னது இவனா? டேய் செத்த பையல, இவனா உன்னை அடிச்சான்? ஆமா தல. இல்ல தம்பி, ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற டஞ்சனாண்ட இன்னும் 1 மணி நேரத்துல வர. எதுக்கு? செத்த பையலுக்கு எவ்வளவு திமிர பாத்தியா? எதுக்குன்னு கேக்குறான். உடனே அந்த குண்டன் வந்து நம்ம சூமுன் அடிக்க போக, அப்ப சூமுன் ஒரே அடியில அந்த குண்டனை நாக் அவுட் பண்ணிடுறான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ரவுடிசத்துக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் இடமே இல்ல. அப்படி எவனாவது இங்க வந்தீங்கன்னா நான் வந்து அவங்களை அடிப்பேன். பயபுளுக்கு எவ்வளவு திமிர பாத்தியா? ஏதோ லக்குல அவனை அடிச்சிட்டா நீ என்ன பெரிய ஆளா? வேணா என்ன அடியன். உடனே சூமுன் அந்த குண்டனையும் பீட் பண்ணிடுறான். அதை பார்த்ததும் மேயரோட பையன் ஆடி போயிடுறான். என்னல நடந்தது? இப்ப அந்த பொடியனா நம்மள அடிச்சான். ஒருவேளை அவனை ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ? என்னடா குண்டா, பங்கமா உண்டை கட்டி வாங்கிட்டு வந்திருக்க? நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன். அவன் பக்கத்துல இருந்தாலே அந்த சோடா புட்டி அவளோட அட்ரஸை தா, அவளை தூக்குனா அவனே நம்மளை தேடி வருவான். எபிசோட்ல நம்ம சூமுன் நடக்கிற விஷயம் நம்ம புட்டி கண்ணாடிக்கும் கிம் பைலுக்கும் தெரிய வர அவங்க இப்ப நம்ம சூமுனுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தராங்க. முதல்ல சூமுன் கஷ்டப்பட்டாலும் ஈஸியா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான். அப்ப அவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு லாரி வருது. அப்ப அவனுக்கு நடந்த விபத்து எல்லாமே ஞாபகம் வர சூமுன் கொஞ்சம் பதட்டமா மாறிடுறான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. இங்க ஹேனா சூமுனோட மெமரிஸை பத்தி நம்ம டீம் கிட்ட சொல்றா. அவன் நம்ம கிட்ட ஆக்சிடென்ட் தானே சொன்னான், ஆனா உண்மையிலே அது ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ வேணும்னு அவங்கள கொல்ல பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல,
அங்க 2 பேர் இருந்திருக்காங்க. சரி, அந்த விபத்து கரெக்டா எந்த டேட்ல நடந்ததுன்னு பார்த்து சொல்ல முடியுமான்னு நம்ம மூட்டா கேக்குறான். அதுக்கு ஹேனா வந்து எனக்கு சரியா தெரியல, ஆனா அவங்க போன கார்ல ஒரு எஃப்எம் ரேடியோல மேயர் எலெக்ஷனோட ரிசல்ட்ட பத்தி சொல்றாங்க. உடனே மூட்டா 2013ல ஏதாவது மேயர் எலெக்ஷன் நடந்துதான் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, அந்த டேட்ல தான் மூட்டாக்கும் சூமுனும் ஒரே நேரத்துல அடிபட்டு கோமாக்கு போயிருக்காங்கன்னு. அப்ப அங்க ஒரு ஆடம்பர கார்ல ஒரு பெருசு வருது. வந்துட்டாயா பீலாமண்ண, ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, அந்த புது பையன் எங்க? அவனை பார்க்க தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். தோ அவனே வந்துட்டான் பாரு அப்படின்னு நம்ம மூட்டாக்கு சொல்றான். வா தம்பி, உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். உடனே அந்த பெருசு வந்து அவன் கிட்ட ஒரு கார்டு தரான். அந்த கார்டு என்னன்னு நம்ம சூமுன் கேக்குறான். அதுக்கு அந்த பெருசு வந்து கவுண்டர்ஸோட அட்டன் சொல்றான். இதை நீ யூஸ் பண்ணி உனக்கு தேவையான எல்லாமே நீ வாங்கலாம். அப்புறம் இது வந்து நீ எங்க போறியோ அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்தா இந்த டிவைஸை நீ யூஸ் பண்ணி அந்த கேமரால வர தடயத்தை நீ அழிக்கலாம். ஆனா ஒண்ணு, எமர்ஜென்சில மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பீலாமணன் சொல்றான். அப்புறம் அந்த கார்டு இருக்குல்ல, அதுல நீ எவ்வளவு பணம் வேணாலும் எடுக்கலாம். அப்படியா? டேய் பொடியா, அவரு யாருன்னு நினைச்ச? நம்ம நாட்டு பணக்காரர்ல 50வது இடத்துல அவரு இருக்காரு. அப்புறம் நம்மளோட வரவு செலவு எல்லாத்தையும் அவரு தான் பாக்குறாரு. அவரு எல்லாருமே பீலாமண்ணன் கூப்பிடுவோம். அப்ப பீலாமண்ணன் போன பிறகு மூட்டாக் சூமுன் கிட்ட அவனோட ஐடி கார்டை கேக்குறான். அதுக்கு சூமுன் எதுக்குன்னு கேக்குறான். உனக்கு கவுண்டர்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு மூட்டாக் அவனை சமாளிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஐடி கார்டை வாங்கிட்டு போறான். மூட்டாக் அதை வாங்கிட்ட பிறகு பீலாமண்ணன் கார்ல போயிட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ண சொல்றான். உடனே அவர் வந்து அவனை டிராப் பண்ண அவன் சூமுனோட ஐடியா யூஸ் பண்ணி சூமுனோட பேரண்ட்ஸோட கேஸும் அவனோட கேஸ் ஃபைலும் வாங்குறான். அந்த கேஸ் ஃபைல்ல அவன் பயங்கரமா குடிச்சிட்டு மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிப்போர்ட் தந்திருக்காங்க. உடனே மூட்டாக் அவங்க மேல ஒரு பெட்டி கேஸ போடுறான். அதே நேரத்துல மூட்டாக் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கிரிமினல் போட்டோ பார்த்துட்டு இருக்கான். அதே கிரிமினல் அங்க இருக்கிற போலீஸ் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு வரான். அந்த கிரிமினல் தான் மூட்டாக்க 7 வருஷம் முன்னாடி கொல்ல ட்ரை பண்ணது. ஆனா மூட்டாக்கு அந்த மெமரிஸ் எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அப்ப மூட்டாக்கு வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் பார்க்க வராங்க. அவங்க தான் மூட்டா கேஸை விசாரிச்சவங்களே. இவங்க பேரு கிம் யோங். ஏமா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். இந்த போட்டோல இருக்கிறவன் கிரிமினல் தானே, ஆனா அவங்கிட்ட போய் போலீஸ் ஆபீசர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சில பாலிடிக்ஸ் இருக்கியா? சரி, நம்ம வெளியே போய் பேசுவோமா? நம்ம மூட்டா கூட ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அவன் 7 வருஷம் முன்னாடி இந்த லேடியோட தான் ஒர்க் பண்ணான். உனக்கு இந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன டவுட்? எனக்கு என்ன டவுட்னா, நான் குடிச்சிட்டு கீழே விழுந்ததா இதுல ரிப்போர்ட் எழுதிருக்கேன். ஆனா யாரோ என் வயிற்றுல கத்திய வச்சு குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன இப்ப? அது யாரு நான் கண்டுபிடிக்கணும். சோ கேஸ ரீஓபன் பண்ண சொல்லி நம்ம மூட்டாக் சொல்றான். ஆனா கிம் யோங் அதை பண்ண மாட்டேன்னு சொல்றா. சரி, என்னோட கேஸை விடு. சூமுனோட பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு? யாரோ குடிச்சிட்டு வந்து அவங்க மேல வண்டி ஓட்டுனதா நீ பொய்யா ரிப்போர்ட் தந்திருக்க. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. சோ யாரை காப்பாத்த இந்த கேஸோட ரிப்போர்ட்டை நீ மாத்துன அப்படின்னு நம்ம மூட்டாக் கிம் யோங் கிட்ட கேக்குறான். அதே சமயத்துல நம்ம சூமுனும் ஹேனாவும் வந்து அவங்க டீமன் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த 2 வயசானவங்களோட பொண்ணை பார்க்க வராங்க. ஏன்டா அவளை வெச்ச கண்ணு வாங்காம பாக்குற? இல்ல, நான் உங்ககிட்ட எப்படி உண்மையை சொல்றது? அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ உன்னோட கைய கொடு அப்படின்னு நம்ம ஹேனா சொல்றா. அப்ப ஹேனா வந்து சூமுனோட கைய பிடிச்சிட்டு அந்த லேடியோட கையையும் டச் பண்ணி அந்த தகவலை சொல்றாங்க. நீ ஒரு கிரிம் ரீப்பர் தானே, சோ உன்னால அவளுக்கு கனவு மாதிரி எங்களை காமிக்க முடியும். அவகிட்ட இந்த கனவு நீ காமிக்கணும். ஸ்வீட் ஹார்ட், நாங்க இறந்துட்டோம், ஆனா நாங்க இல்லன்னு நீ கவலைப்பட்டு உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃபை சந்தோஷமா வாழணும். அந்த கனவை தான் நம்ம டீம் அந்த லேடிக்கு காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சரி, உனக்கு சந்தோஷம் தானே, வா போலாம். சந்தோஷம் தான், ஆனா உனக்கும் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? டேய், என்ன ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குற? என்ன பத்தின விஷயம் நான் உனக்கு சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா அங்கிருந்து போயிடுறா. இப்ப அதே சமயத்துல நம்ம சூமுன் ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. ஆமா சோடா புட்டி, நீ என்ன நினைக்கிற? சூமுனுக்கு ஏதாவது சூப்பர் பவர் கிடைச்சிருக்குமோ? இருக்கலாம். அப்ப சில ரவுடி பசங்க அங்க வராங்க. அப்ப அந்த குண்டனும் அந்த மேயர் பையனும் வந்து அவங்கள தாக்குறாங்க. இப்ப அதே சமயத்துல நம்ம சூமுன் வீட்டுக்கு வர அப்ப கிம் போன்ல இருந்து அவனுக்கு கால் வருது. டே யாரு கோளாரே, நீ ஓவரா சீன் போட்டல, அதனாலதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிலைமைய பாரு. அவங்களை என்னடா பண்ண? என்ன பண்ணுனா உலந்து கட்டிட்டோம். எங்கடா இருக்க? ஓ அதுவா, ஸ்கூலுக்கு பேக் சைட்ல இருக்கிற ஒரு டஞ்சன்ல இருக்கும். உடனே வந்துரு, இல்லனா நாங்க இவங்களை கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹயுக் சொல்றான். அதே நேரத்துல சீன் வந்து ஒரு 7 வருஷம் முன்னாடி காமிக்கிறாங்க. மூட்டாக் வந்து கோமால இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு அவன் சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுக்கிறான். அது வந்து நம்ம சூமுனோட அப்பாவோடது தான். ஏமா
போன் தர முடியுமா? என்னடா இது, பார்க்க ஏதோ கண்ணாடி டப்பா மாதிரி இருக்கு. சார் உங்களுக்கு சத்தியமா ஏதோ ஞாபகமே இல்லையா? இது ஸ்மார்ட் போன் சார். ஓ அப்படியா, சரி நீங்களே இந்த நம்பருக்கு கால் பண்ணி தரீங்களா அப்படின்னு நம்ம மூட்டாக் அந்த லேடி கிட்ட கேக்குறான். அப்ப அந்த லேடி போன் பண்ணி தர, அப்ப மூட்டாக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து போன் பண்ண வேணாம்னு சொல்லுது. ஹே குந்தானி வாய மூடிடி, ஏன் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டாக் அந்த ஆன்மா கிட்ட சொல்றான். அப்ப அந்த ஆன்மா வந்து சொல்லுது, நம்மளோட டீலை மறந்துட்டியா? இங்க பாரு, நான் மறக்கல, ஆனா எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டாக் சொல்றான். ஆனா அந்த ஆவி சொல்ல சொல்ல நம்ம மூட்டாக் கண்டுக்காம அவருக்கு போன் பண்ண, திடீர்னு அவன் மயக்கம் போட்டு கீழே விழுறான். அப்ப அவன் உடம்புல இருந்து ஒரு ஆன்மாவை காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மா சொல்லுது, இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருந்தா நீ கவுண்டர்ஸ்ல இருந்து தூக்கப்பட்டு மறுபடியும் கோமாக்கு போயிருவேன்னு சொல்லுது. அப்படி நடக்க கூடாதுன்னா நாங்க சொல்ற வேலையை மட்டும்தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொல்லுது. இப்ப மறுபடியும் பிரசன்டா காமிக்கிறாங்க. இப்போ 1 மணி நேரம் முன்னாடி புட்டி கண்ணாடியும் கிம்மையும் போட்டு அடிச்சுட்டு அவங்க போனை பிடுங்கி வச்சுட்டு நம்ம சூமுனுக்கு கால் பண்ணி அவனை உடனே அங்க வர சொல்றாங்க. உடனே நம்ம சூமுன் அங்க வரான். வாடா ஆர்வ கோளாரே, இன்னைக்கு நீதான் ஹீரோவாமே, சோ இந்த ஹீரோவை ஜீரோவா மாத்திரலாமாடா? ஏன்டா என்ன பழிவாங்க அவங்கள காயப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம சூமுன் கேக்குறான். ஆனா அவனுங்க அது கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்க நம்ம சூமுனுக்கு கோவம் வந்து அவன் பயங்கரமா கத்த, அவனோட உள்ளாற்றல் சக்தி பயங்கரமா வெளிப்படுது. அதே சமயத்துல வேற்று உலகத்துல நம்ம வீகின் மாதிரி 3 பேர் இருக்காங்க. சோ இவ தான் கீரன், நம்ம மூட்டாக்கோட ஆன்மா. இவன் வந்து நம்ம தாய் கல்வியோட பார்ட்னர் குவான். அப்புறம் இந்த சின்ன பையன் நம்ம ஹேனாவோட பார்ட்னர் யூசிக். அப்ப திடீர்னு தாய் கல்வி வீக்காக அப்ப அவ சொல்றா, சூமுன் ஆபத்துல இருக்கான்னு. என்ன சூமுன் இன்னைக்கு ஒரு ஹியூமனை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கல்வி சொல்லிட்டு எல்லாரையும் எச்சரிக்கை பண்ண சொல்றா. அப்ப அதே சமயத்துல நம்ம ஹேனாவையும் மாவோக்கியவும் காமிக்கிறாங்க. அப்ப ஹேனா உள்ளாற்றலை பார்த்துட்டு நம்ம மாவோ கிட்ட சொல்றா, இங்க பாருங்க உள்ளாற்றல் ரொம்ப அதிகமா வெளிப்படுது. அப்ப திடீர்னு ஹேனா கிட்ட யூசிக் சூமுன் ஆபத்துல இருக்கான்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம மூட்டாக்கையும் காமிக்கிறாங்க. மூட்டாக்க வந்து நம்ம கீரன் கான்டாக்ட் பண்றா. என்னடி குந்தானி, இங்க பாரு சூமுன் இப்ப ஆபத்துல இருக்கான். என்ன ஆபத்து? அவனால திடீர்னு அவனோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியல. அவன் யாராவது கொல்றதுக்குள்ள நீ உடனே போய் அவனை தடுன்னு சொல்லிட்டு கீரன் வந்து நம்ம மூட்டா கிட்ட சொல்றா. நம்ம மூட்டாக்கும் நம்ம டீம் எல்லாருமே கேட்ட பிறகு நம்ம சூமுன் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அதே சமயத்துல நம்ம சூமுனை காமிக்கிறாங்க. சூமுன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்த வேணாம் தானே சொன்னேன், அது கூட உங்களால ஃபாலோ பண்ண முடியாதா? சரி, இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமுன் அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு அடிக்கிறான். அப்ப சூமுனால அவனோட கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. மேயரோட பையனான ஹயுகோ கூட செம்மையா அடிக்கிறான். அப்ப அவனை சாவர அளவுக்கு அடிக்க போக நம்ம மூட்டாக் வந்து சூமுனை தடுத்து, ஏன் இப்படி சண்டை போற, உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு மூட்டாக் வந்து நம்ம சூமுனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அதுக்கு நம்ம சூமுன் சொல்றான், நான் என்ன பண்றது, இந்த ஹயூ கிட்ட நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன், ஆனா இவன் வேணும்னே அவங்கள போட்டு அடிச்சிருக்கான். சரி எனக்கு புரியுது, ஆனா அவங்கள நீ அடிக்கலாம், ஆனா சாகுற அளவுக்கு நீ அடிக்க கூடாது. பாரு உன்னோட கோவத்தால உள்ளாற்றல் எப்படி வெளிப்பட்டிருக்கு பாருன்னு சொல்லிட்டு நம்ம மூட்டாக் சூமுன் கிட்ட சொல்றாரு. எனக்கு புரியுது, ஆனா இவனுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்தினாங்க. நீ சொல்றது எனக்கும் புரியுது, ஆனா உள்ளாற்றல் இந்த அளவுக்கு வெளிப்பட்டா உனக்கு தான் ஆபத்து. அதுக்காக தான் நான் உன்னை ட்ரைனிங் வர சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப அதே சமயத்துல நம்ம ஹேனாவும் தாய் கல்வியும் அங்க வராங்க. தாய் கல்வி நம்ம சூமனை பார்த்துட்டு, நீ தான் இப்படி பண்ணியான்னு கேக்குறா. ஆமா நான் தான் பண்ணேன். ஏன் இப்படி பண்ண? உன்னோட பவரை சுயநலத்துக்காக யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஓ மை காட், எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. சூமுன், இந்த பொண்ணை கூட நீ தான் அடிச்சியா? அட பெருசு சும்மா இருமா. இந்த பொண்ணும் இந்த பையனும் ஆபத்துல இருந்ததால தான் இவன் வந்து அவங்கள போட்டு அடிச்சிருக்கான். ஏன்னா அந்த 2 பேருமே சூமுனோட நண்பர்கள். அப்ப போலீஸ் அங்க வரதா நம்ம ஹேனா சொல்றா. என்ன அதுக்குள்ளயா? அப்ப ஹயூக்க வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாவோகேக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா அவங்கள குணப்படுத்தவும் முடியாது. சோ அதனால அவங்களோட மெமரிஸ் அழிச்சிட்டு அங்கிருந்து போலான்னு முடிவு பண்றா. ஆனா சூமுன் அதை பண்ண வேணாம்னு சொல்றான். நான் ஏன் சொல்றேன்னா, இவங்களுக்கு இது ஞாபகம் இருந்தா மட்டும்தான் இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கு மெமரிஸ் அழிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் சண்டை வரதா செய்யும் அப்படின்னு சூமுன் வந்து நம்ம டீம் கிட்ட சொல்றான். அதுக்கு மாவோகே சொல்றாங்க, சூமுன் இது பண்ணலனா வேற்றுலகத்துல உன்னை தண்டிப்பாங்க. இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேரண்ட்ஸ் மாதிரி. ஏன்னா அவங்க போன பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸான இவங்க 2 பேரும் தான் என்னை பார்த்து வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பழிவாங்க இவங்களை சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. சோ இனிமே இது நடக்க கூடாதுன்னா இந்த மெமரிஸை அழிக்காம இருக்கிறது தான் நல்லது. அட பெரிசே, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இவ்வளவு பவர் இருக்கும்போது அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த அதை யூஸ் பண்ணாம வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருப்பான். அட சும்மா இரண்டா, நான் அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, உங்க பையனை யாராவது அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ சென்டிமெண்டா பேசி கொல்றானே. இங்க பாருப்பா, உனக்கு வேற்றுலகத்துல இருக்க சில பேரை பத்தி தெரியாது. அவங்க உன்னை தண்டிப்பாங்க. அதுலயும் அந்த பொண்ணு இருக்காளே,
அவ ரொம்ப கத்துவாப்பா. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரி போலீஸ் வராங்க, நீயும் என் கூட வந்துரு. இல்ல நீங்க போங்க, நான் போலீஸ் வந்தா நான் பேசிக்கிறேன். உடனே அவங்க அங்க இருந்து போக நம்ம சூமுன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கட்டி பிடிச்சி அழுவுறான். அப்ப அங்க போலீஸ் ஆபீசர் வராங்க. ஏன்பா மூட்டா, அவனை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்களா? ஏன் பெருசு, அதெல்லாம் நடக்காது, உனக்கு தெரியும்ல, அவனுங்க பணக்கார பசங்க. அப்புறம் நம்ம சூமனுக்கு பேரண்ட்ஸ் கூட இல்ல. அப்படின்னா நம்ம வேணா அவனோட பேரண்ட்ஸா போலாமா? எனவே அதெல்லாம் வேலைக்காகாது, நாம வேணா அந்த பணக்காரனை கூப்பிடலாமே. இப்ப அதே சமயத்துல சூமனோட தாத்தா பாட்டியை காமிக்கிறாங்க. சூமனை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சூமன் என்ன பாத்துக்க ரொம்ப கஷ்டப்படுவான். இப்ப அதே சமயத்துல நம்ம சூமன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். சார், உங்க பையனை அடிச்சது சூமனுங்கிற ஒரு பையன் தான். ஆனா அவனுக்கு ஒன்னும் ஏதோ பெருசா அடிப்படல. ஆனா அந்த சூமன் வந்து மேயரோட பையனை பயங்கரமா அடிச்சிருக்கான். அப்ப அதே சமயத்துல அந்த அடிப்பட்ட பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்க வராங்க. வாத்தி, யார் என்னோட பசங்களை அடிச்சது? நான் தான். ஏன்னா நீயா? பார்க்க பயந்தாங்கோலி மாதிரி இருக்க. சரி, உன் கூட வேற யாரெல்லாம் அடிச்சாங்க? மேடம், இவன் மட்டும்தான் உங்க பசங்க எல்லாரையும் அடிச்சான். என்ன, இந்த பொடியனா? தம்பி, பாக்ஸிங் கிளாஸ் போவியோ? சரி, உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிடு, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். சார், இவனுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இவன் உங்க தாத்தா பாட்டியோட அரவணைப்புல தான் வளர்றான். சோ ஒரு அனாதை பையன் எங்க பையனை அடிச்சிருக்கான். தம்பி, உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா என் பையனே அடிச்சிருப்ப. இப்போ சொல்றேன், உன்னோட தாத்தா என் காலை பிடிச்சி கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். என் தாத்தா எதுக்கு உங்க காலை பிடிச்சி கெஞ்சணும்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னடா ஓவரா தொகுற அப்படின்னு சொல்லிட்டு சூமுனை அவன் வந்து அடிச்சிடுறான். சார், சின்ன பையன் விட்டுடுங்க. ஆமா, இந்த பிச்சைக்கார நாயெல்லாம் யாரு ஸ்கூலுக்குள்ள விட்டீங்க? யாரடா பிச்சைக்கார நாயின்னு சொல்ற? அவன் கோடீஸ்வரன்டா, கோட்டு சுட்டு போட்டு கோமாளி. நீ யாருடா முதல்ல? இதோ இருக்கானே அந்த பையனோட கார்டியன். உன் பையனை ஊருமையை விட்ட, அதான் சண்டை போட்டான். இங்க பாரு, என்னோட பையன் எறும்பு கூட அடிக்க மாட்டான். எறும்பு அடிக்க மாட்டான், ஆனா ஏமாந்த பசங்களை அடிப்பான். உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் தானே, தோ இருக்கு பாரு. உடனே நம்ம ஹேனா வந்து அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸை போடுறா. இந்த வெப்பன்ஸ் எல்லாமே சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வளர்த்தியே உன்னோட பையன் அந்த நாய்களோட ரேகலா இந்த வெப்பன்ல இருக்கு. சரி, அதுக்கு என்ன? ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. சோ என்னோட ஆளு நிரபராதி. அப்புறம் யாருடா என்னோட ஆளை அடிச்சது? நான் தான். என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? வாராசா, நீ தானே அது? உடனே பீலாமண்ண அவனை அடிச்சிடுறான். டே மீச, யார் மேல கைய வச்ச தெரியுமா? டேய், கை வச்சது யாருன்னு தெரியுமா? ஜாங்மோல் ரீட்டைலோட ஓனர்டா. சார், நம்ம சமாதானமா போயிடலாம். ஏன்பா மூணு அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளுப்பா. அப்ப புட்டி கண்ணாடி வந்து மன்னிப்பு கேட்காதன்னு சொல்றா. அவனுங்களுக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். அட, நீங்க ஏமா இங்க வந்தீங்க? என் வேலைக்கு உள்ள வச்சிருவீங்க போலயே. உள்ள போங்கம்மா. டேய் வாத்தி, என்ன பண்ற? கையை எடு. உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க, நீ என்னன்னா ஒரு வார்த்தையா பேசாம ஏதோ பணம் வாங்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. இப்பதான் புரியுது. அடிப்பட்டதுல ஒருத்த மேயர் பையனாமே. சோ மேயர் பையனும் மாமா பையனும் எவனா இருந்தாலும் பொழந்துருவேன். நான் யாரும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சூமுனை அங்க இருந்து நம்ம பீலாமணன் கூப்பிட்டு போய் வீட்டுல விடுறான். நம்ம சூமன் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக, அப்பா அவனோட தாத்தா பாட்டி அவனுக்காக வெயிட் பண்ண சூமன் கதவு திறந்து வீட்டுக்குள்ள வரான். அப்பா அவனோட பாட்டி சூமனை பார்த்து, உனக்கு என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து டீச்சர் கால் பண்ணாங்க, நீ சண்டை போட்டியா அப்படின்னு அவனோட பாட்டி கேட்க, அதுக்கு சூமன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் யார் கூடயும் சண்டை போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட தாத்தா, சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க சாப்பிட போலாம், அவனுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப சூமன் வந்து, தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூமன் அவன் கால் குணமானதை அவனோட தாத்தா பாட்டிக்கு காமிக்கிறான். அவங்க அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுகுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹேனாவும் பீலாமணனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹேனா வந்து அதை பார்த்ததும் அழுவுறா. ஒருவேளை அவளுக்கு அவளோட பேரண்ட்ஸ் பத்தின ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ. அப்ப பீலாமணன் அவளை பார்த்து, என்ன ஹேனா கண் கலங்குற, உனக்கு உன்னோட ஃபேமிலி ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சீன் கட் ஆகி நூடுல்ஸ் கடையில நம்ம மாவோக்கே நூடுல்ஸை ரெடி பண்ண போக, அப்ப யாரோ அவங்களுக்கு முன்னாடி இருந்து அந்த நூடுல்ஸை ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம மாவுக்கேக்கு ஒண்ணுமே புரியல. அப்பன்னு பார்த்து ஒரு சத்தம் கேட்க, அந்த இடத்தாண்ட நம்ம மாவுக்கே போய் பார்த்தா நம்ம மூட்டாக் உடற்பயிற்சி செய்யறாரு. உடனே மாவுக்கே, என்ன மூட்டாக் காலையில இருந்து உடற்பயிற்சி செய்யற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மூட்டாக் சொல்றான், அது வேற ஒண்ணும் இல்ல, என்னோட கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறேன். என்னை யார் கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு தெரியல, நான் என்ன கேஸ்ல ஒர்க் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே என்ன பார்த்தா ரொம்ப கோபமா வருது அப்படின்னு மூட்டாக் சொல்றான். உடனே மாவுக்கே, நீ நேற்று போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மூட்டாக் சொல்றான், ஏன்னா 7 வருஷம் முன்னாடி நடந்த விபத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கோமால இருந்து வந்த பிறகு என்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள சூமன் அப்பாவோட விசிட்டிங் கார்டு இருந்தது. சோ சூமன் பேரண்ட்ஸ்க்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, எங்களை கொல்ல பார்த்த அந்த நபர் ஒரே ஆளா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது, ஆனா போலீஸே இந்த கேஸை மூடி மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூட்டா கிம்யாங் கிட்ட பேசினதை நினைச்சு பாக்குறாரு. நீ எதுக்கு அந்த விஷயத்த மறைச்சேன்னு தெரியல,
ஆனா நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் நமக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா, உறவு இருக்குதான். ஆனா அன்னைக்கு மட்டும் நீ நினைவு தெரிஞ்சு அப்ப நீ ஹாஸ்பிட்டல் விட்டு போகாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. சோ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதப்ப நீ ஏன் உன்னோட கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிற? அதை பத்தி யோசிக்காம உன்னோட லைஃபை சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் யாங் சொல்றாங்க. அதுக்கு மூட்டாக், என்னால அப்படிலாம் வாழ முடியாது. என்னோட கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால நான் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நீ கைப்பற்றின என்னோட மொபைல் போன் எனக்கு வேணும். அதுல ஏதாவது தகவல் இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு மூட்டாக் சொன்னதை அந்த லேடி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து அவங்க டீம்ல ஜாயின் பண்றான். அவன் தன்னோட பேரை காங்னு சொல்றான். அப்ப கிங் யாங் வந்து, உன்னை யாரு என்னோட டீம்ல அனுப்புனது? சரி வந்துட்ட, ஆனா பொதுவா என்னோட டீம்ல யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹையர் ஆபீசர் சொன்னதுக்காக நீ என்னோட டீம்ல இருக்கலாம், அதனால நான் உன்னை சேர்த்துக்கிறேன். சரி நான் என்ன பண்றது? நேத்து பலாத்காரம் கேஸ் வந்தது, அதை போய் நீ விசாரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக அடுத்த நாள் ஸ்கூல் முழுக்க சூமுன் பத்தின பேச்சு தான் அடிப்படுது. அதாவது நம்ம சூமுன் வந்து பணக்காரனான அந்த ஜாங்முலோட கார்டியனா இருக்கிறது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சூமுன் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, அவர் எனக்கு தெரிஞ்சவரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமுன் அவங்கள சமாளிக்கிறான். சரி இப்போ நீ வாக்கிங் ஸ்டிக் இல்லாம நடக்கிறியே, எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சா என்ன பண்ணுவ? நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே என்னோட பணத்தை பத்தி தான் பேசுறாங்களே தவிர நான் நல்லா நடக்கிறத பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து அந்த ரவுடி கும்பல் இருக்கிற இடத்த தடை செய்யறாங்க. அதை பார்த்து நம்ம டீம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் ஹையுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிபட்டு இருக்கிறத சோசியல் மீடியால போட போக மேயரோட பிஏ வந்து போனை பிடுங்கி அதை டெலீட் பண்ணிடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா நாட்டை காப்பாத்த என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்னன்னா இப்படி சின்ன பையன் மாதிரி இப்படி நடந்துக்கிறியே. ஆனா ஹையுக்கு அதை பத்தி கவலைப்படாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துல மேயர் வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய தீம் பார்க்க கட்ட போறதா சொல்லி நிறைய பேரை வரவச்சு அவங்க எல்லாரையுமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. இப்ப சீன் கட்டாயி நம்ம கிம் யோங்க தான் காமிக்கிறாங்க. அப்போ அவனோட பார்ட்னர் கால் பண்ணி, நேத்து நீங்க அரெஸ்ட் பண்ண வர மிஸ்டர் பியூ வந்து விடுதலை பண்ணி கூப்பிட்டு போயிட்டதா சொல்ல அவ உடனே அந்த கிரிமினல் போய் தடுக்க பாக்குறா. ஆனா அவளை கண்டுக்காம அங்கிருந்து போக உடனே கிமியன் கோவமா போய் ஹையர் ஆபீசரை மீட் பண்ணி, ஏன் அந்த கிரிமினலை வெளியே விட்டீங்க, அவன் என்னெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப இன்னொரு ஆபீசர் வந்து, என்ன கிம் உனக்கு தெரியாதா, அந்த பொண்ணு அவனும் விரும்பி இருக்காங்க, சோ அவன் ஒன்னும் அந்த பொண்ணை ரேப் பண்ணல, ரெண்டு பேருமே மனசாரதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, ஆனா யாரும் உங்ககிட்ட அது ரேப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் சொல்ல உடனே கிமியோங் வந்து, நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹையர் ஆபீசர் வந்து, ஆபீசர் நீங்க வெளியே போங்க, நான் இவகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்புறாங்க. உடனே ஆபீசர் போனதும் அந்த ஹையர் ஆபீசர் வந்து, என்ன கிமி இப்படி பண்ற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட இடத்துக்கு வர போற, இப்ப நீ இது மாதிரி சண்டை போட்டா உனக்கு தானே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே கிமியோங் வந்து, சோ அதனால என்னையும் உங்களை மாதிரி சுயநலமா இருக்க சொல்றீங்களா, சோ அதனால தானே நீங்க மூட்டா கேஸ கூட மாத்துறீங்க, இங்க பாரு கிம், நாம இருக்கிறது புதகுழி மாதிரி, சோ இங்க வாழணும்னா சில பேரை தள்ளி விட்டுதான் ஆகணும், சோ தேவையில்லாம பேசாம இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் சொல்ல உடனே கிமியோங் வந்து அந்த மூட்டாக் போனை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட தரா. நீ இந்த உடஞ்சு போன போனை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனா இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் மட்டும் வராத, ஏன்னா வந்தா உனக்கு தான் ஆபத்துல முடியும். சரி அது இருக்கட்டும், நீயே என்ன பத்தி கவலைப்படுற, ஏன்னா நம்ம 7 வருஷம் முன்னாடி லவர்ஸா இருந்திருக்கோம். அட என்னமா சொல்ற, நாம லவர்ஸா இருந்திருக்குமா? ஆமா நம்ம லவர்ஸா தான் இருந்திருக்கோம், ஆனா அது பழைய கதை, இப்போ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சோ அதனால இந்த அட்ரஸுக்கு போய் நீ அந்த போனை கொடு, அங்க இருக்கிற அந்த ஆளு அதை ரெடி பண்ணி தருவாருன்னு சொல்லிட்டு கிமியோங் அங்க இருந்து போறாங்க. இப்ப அந்த பலாத்கார கேஸ்ல மாட்டின அந்த கிரிமினல் வந்து மேயர் ஆபீஸ்ல இருக்க சேர்மனை போய் மீட் பண்றான். சேர்மன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 7 வருஷம் முன்னாடி நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த டிடெக்டிவ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஏன் கேக்குற, அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அவனை மாதிரியே ஒருத்தனை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன், அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் சொல்றான். இப்ப அதே நேரத்துல நூடுல்ஸ் கடையில நம்ம மாவுக்கே டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப குவான் வந்து சூமனை தூக்க போறதா கிரண் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இங்க வாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க மூட்டாக்கு கால் பண்ண அதே நேரத்துல வேற்று உலகத்துல கீரன் வந்து சுமன் அவனோட விஷயத்துக்காக பவரை தேவையில்லாம யூஸ் பண்றான், சோ அவனை உடனே கவுண்டர்ஸ்ல இருந்து தூக்குறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கீரன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப மூட்டாக்கு அங்க வரான். என்னமா அவங்களுக்கு சுமன் அவனோட பவரை தேவையில்லாம யூஸ் பண்ணதா அவங்க சொல்றாங்க, அதனால அவன் விதிமுறையை மீறிட்டானா. அட என்ன பெருசு, கம்பியை வச்சு அடிக்க வரும்போது அடி வாங்குவானா என்ன, சண்டை போட தானே செய்வான். உடனே சுமன் வந்து, எனக்கு தெரிஞ்சவங்க என்ன தூக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஒரு நல்ல கவுண்டரா மாறினா என்னோட பேரண்ட்ஸ் அவங்க காமிக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சொல்றான். சோ அதனால நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன், சோ அதனால நானே போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுமன் வேற்றுலகத்துக்கு போக உடனே நம்ம டீம் எல்லாருமே அவங்க கூட போறாங்க. நீ எதுவுமே பேசாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கே சொல்றாங்க. இங்க பாரு கிரண், சுமனை தூக்குறத பத்தி வீகன் தான் முடிவு எடுக்கணும், அது நீ எடுக்க கூடாது. அப்படியா? சோ வீகன் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பையனால அவனோட எமோஷன்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா நேத்து கூட வீகன் இவனால இறந்திருப்பா, அதை நீங்க மறந்துடாதீங்க. உடனே மாவுக்கே வந்து, அடியே வெள்ள பண்ணி, இப்ப என்ன சொன்ன, உங்க உயிர் தான் முக்கியமா, அப்ப எங்க உயிர் முக்கியம் இல்லையா? ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், ஆனா ஒண்ணு, நாங்க தான் உயிரை கொடுத்து போராடுறோம், நீங்க இங்க சும்மாதான் இருக்கீங்க, அது மட்டும் இல்ல சண்டை போட்டு எங்க உயிர் தான் போகுது, ஆனா நீங்க வேற ஒருத்தரோட உடம்புல ஈஸியா போயிடுறீங்க, ஆனாலும் நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வீகன், அன்னைக்கு சூமுன் உடம்புல நீ மட்டும் போகாம இருந்திருந்தா அப்பவே செத்துருப்ப, இன்னைக்கு நீ உயிரோட இருக்கனா சூமுன் தான் காரணம்,
ஆனா நீங்க வந்து அவனோட எமோஷன்ஸால அப்பாவிகளை கொன்னுருவான்னு சொல்றீங்க. ஆனா அது உண்மை இல்லை கிரண். அவன் முதல்ல வந்த மிஷன் அப்ப நான் அவனை பார்த்தேன். அவன் ஒரு சின்ன பையனை காப்பாத்த எப்படிலாம் போறான்னு தெரியுமா? எல்லாரையுமே விட அவன் ரொம்ப பலசாலி, ரொம்ப நல்ல பையனும் கூட. அன்னைக்கு கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாத்தான் அப்படி பண்ணான். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸை பிடிக்கிற அடிமைகள் தானே நாங்க. வீகன், ஒன்னு மட்டும் உண்மை, அந்த பையன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அவனோட பேரண்ட்ஸை பார்க்க வைக்கிறேன்னு. அதை மட்டும் நீ பண்ணு, அது வரைக்கும் அவன் எங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு மாவோகே சொல்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல மேயரை காமிக்கிறாங்க. அப்ப மேயரை பார்க்க சேர்மன் வராரு. என்னப்பா மேயர் ஆனது ஓவரா உரிமை எடுத்துக்கிற? எவ்வளவு தைரியமா இருந்தா என்னோட லேண்ட்லயே தீம் பார்க் கட்டுவேன்னு சொல்லிருப்ப. சார், நம்ம நாட்டுக்காக தானே அவர் அப்படி சொல்லியிருக்காரு. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி அவன் யாருன்னு எனக்கு தெரியும். சோ இன்னைக்கு மேயர் ஆயிட்டா அந்த பழைய விஷயத்த நான் மறந்துடுவேனா? சோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் என்னோட லேண்டில் அந்த தீம் பார்க்கை கட்ட விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து போக நம்ம மேயர் செம்ம காண்டாயிடுறான். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, அந்த டீமனை காமிக்கிறாங்க. அந்த டீமன் கிட்ட அவனோட அப்பா வந்து சேர்மனோட போட்டோவை காமிச்சு சேர்மன் கிட்ட இருந்து அந்த லேண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்றாரு. அதே நேரத்துல மூட்டாக் வந்து அவனோட உடஞ்சி போன போன்ல இருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுதான்னு பாக்குறான். அதுல இருந்து சில டேட்டாஸும் எடுக்கிறான். உடனே அவன் போன் பண்ணி நம்ம கிம்யாங் கிட்ட சில இன்ஃபர்மேஷனை கேட்கறான். அதுக்கு கிம்யாங் வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா அதுக்கான டேட்டா எல்லாமே டெலிட் ஆயிருக்கு. இப்ப வேற்றுலகத்துல வந்து வீகன் குவான் கிட்ட வந்து சுமனோட பேரண்ட்ஸை பத்தின டேட்டாவை தேட சொல்றா. ஆனா குவான் வந்து அது விதிமுறைகளுக்கு எதிரானதாச்சு அப்படின்னா நீ ஏன் உன்னோட போட்டோவை வச்சிருக்க, அதுவும் விதிமுறைக்கு எதிரானது தானே. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே டேட்டாவை செக் பண்றான். ஆனா சுமனோட பேரண்ட்ஸ் பத்தின டேட்டா அந்த இடத்துல இல்ல. அதாவது 2013 நடந்த டேட்டா மட்டும் யாரோ அழிச்சிருக்க மாதிரி தெரியுது. இங்க அதே சமயத்துல நம்ம டீம் வந்து மூட்டாக் போன்ல இருந்து கண்டுபிடிச்ச டேட்டாவை செக் பண்றாங்க. அப்பாங்க ஹேனா வரா. உடனே மூட்டாக் வந்து, ஹே ஹேனா, உன்னால மெமரிஸை பார்க்க முடியல, சோ இந்த போன்ல இருக்க மெமரிஸை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். இங்க பாருங்க, என்னால ஹியூமன்ஸோட மெமரிஸை மட்டும் தான் ரீட் பண்ண முடியும், ஆனா மெஷின்ஸோட மெமரிஸை என்னால ரீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஹியூமன்ஸோட ஞாபகம் இருக்கிற மெமரிஸை மட்டும் தான் என்னால ரீட் பண்ண முடியும் அப்படின்னு ஹேனா சொல்றா. சரி, அப்படின்னா நானே இதை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டாக் சொல்றான். அதுக்கு மாவுக்கே வந்து, இல்ல மூட்டாக், நீ இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட, அதனால நீ இதை போலீஸ் கிட்டே சொல்லிரு. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸோட சொந்த விஷயத்துல தலையிட்டா அது பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து முடியும். ஆமாமா, எப்பவுமே டீமன்ஸை பிடிக்கிறதா நம்ம வேலையில, அதுதானே நம்ம எப்பவுமே பண்றோம். ஆனா அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு மூட்டாக் சொல்றான். அதுக்கு மாவுக்கே வந்து, நீ அதில் தலையிட்டா மறுபடியும் கோமாக்கு போயிடுவ மூட்டாக். ஆனா சூமன் விஷயத்துல அப்படி இல்லை. ஏன்னா வீகன் அவனை சூஸ் பண்ணும்போது சூமன் ஒன்றும் கோமால இல்லை. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நான் இதை பண்ணதான் போறேன். உடனே மூட்டாக் வந்து அவனோட போன்ல லாஸ்டா அவன் யாருக்கு போன் பண்ணணும் அந்த நம்பருக்கு கால் பண்ண முடிவு பண்றான். நான் கடைசியா யார்கிட்ட பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? சோகுவான், சூமனோட அப்பாவா? ஆமா, அவர்கிட்ட தான் நான் கடைசியா பேசியிருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த நம்பரை பார்க்கும் போதுலாம் என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூட்டாக் அந்த போன் நம்பருக்கு போன் பண்றாரு. அப்ப அந்த போனை நம்ம சூமன் தான் எடுக்கிறான். அப்ப அதை நம்ம டீம் பாக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம சூமன் சிரிக்கிறான். அதே நேரத்துல இந்த டீமன் வந்து சேர்மேனை கட்டி போட்டு டாக்குமெண்ட்ல சைன் போட சொல்றான். அவரும் சைன் போடுற, ஆனா கொல்ல வேடான்னு சொல்றாரு. ஆனா அந்த டீமன் அவரை கண்டுக்காம அந்த சேர்மேனை கொடூரமா கொல்ல. மூட்டாக் வந்து சூமன் அந்த போனை எடுத்ததும் உடனே மூட்டாக், டே போன் பண்ணது நான் தான், உள்ளவா, என்ன நம்பர் புதுசா இருக்கு? ஓ அதுவா, இது என்னோட பழைய போனு, நான் டிடெக்டிவா இருந்தப்ப யூஸ் பண்ணது. சரி வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், கஸ்டமர் வர நேரமாச்சுல அப்படின்னு மாவோகே சொல்ல எல்லாருமே ரெடியாக. அதே நேரத்துல அடுத்த சீன்ல லெவல் 3 டீமன் வந்து அந்த சேர்மனை கொண்டுட்டு அவனோட அப்பா சொன்னதால கேக் வாங்க ஒரு கடைக்கு வரான். அப்ப அதே கடையில அவன மாதிரி ஒரு டீமன் இருக்கிறத அவன் பாக்குறான். அப்ப அந்த லேடி அந்த கடையில கேக்க வாங்கிட்டு அவளோட வீட்டுக்கு போய் அவனோட கணவனோட லஞ்ச் சாப்பிட, அப்ப வந்து அவளோட கணவனை பார்த்து, உண்மையிலேயே உங்களுக்கு பீனட் பட்டர்னா அலர்ஜியா, அதை சாப்பிட்டா உண்மையிலேயே நீங்க இறந்துருவீங்களான்னு கேக்குறான். ஏன் இப்ப திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல எப்பவுமே பீனட் பட்டர் சாப்பிட மாட்டீங்களே அதான் கேட்டேன். ஆமா, எனக்கு பீனட் பட்டர்னா ரொம்ப அலர்ஜி. உடனே அவர் இறந்து போயிடுறாரு. ஏன்னா சாப்பாடு ரெடி பண்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிடுற ஜூஸ்ல பீனட் பட்டரை மிக்ஸ் பண்ணிடுறா. அதனால அந்த மனுஷனும் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட போனை எடுத்து அவனோட கூகுள் பே அக்கௌண்ட் மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்பர் பண்றா. அதே நேரத்துல லெவல் 3 டீமன் வந்து அவனோட அப்பாவை பார்க்க வரான். அப்பா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு அந்த சேர்மன் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அவன் சொன்னதும் அவனை தனியா கூப்பிட்டு போய் அவனை போலன்னு அவங்க அப்பா பொழக்கிறாரு. அடுத்த சீன்ல அந்த புருஷனை கொன்னாலே அந்த லேடி அவளைதான் காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அடுத்த வேலையை பார்க்க அந்த லேடி ரெடியாக. அப்ப அவளுக்குள்ள இருக்கிற டீமன் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுது. யார் நீ? ஏன் உடம்புக்குள்ள என்ன பண்ற? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவ ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அந்த டீமனை தாக்க வர, செல்லம் நீ என்ன தாராளமா தாக்கலாம், உன்னோட 3 புருஷங்களை கொன்ன மாதிரி. ஏன்னா அந்த 3 பேரை கொல்லும் போது நான் உன் கூடயே தான் இருந்தேன். ஆமா, நீ எப்பத்துல இருந்து என்னோட உடம்புக்குள்ள இருக்க? உன்னோட முதல் புருஷனை கொன்ன பாத்தியா? அப்பத்துல இருந்தே நான் உன் உடம்புக்குள்ளதான் இருக்கேன். உடனே அவளும் அந்த டீமனும் ரொம்ப க்ளோஸ் ஆக அடுத்த சீன்ல நம்ம டீமை தான் காமிக்கிறாங்க. நம்ம மாவோகே சூமுனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட, பாவம் அந்த பையன் அவனோட பேரண்ட்ஸ் இறந்தது
ஆக்சிடென்ட் நம்புறான். ஆனா உண்மையிலேயே அவனோட பேரண்ட்ஸை யாரோ கொன்னு இருக்காங்க. வேணா அதை நாம அவன் கிட்ட சொல்லலாமா? இல்ல வேணாம், நமக்கு அதை பத்தி முழுசா தெரியாம அவன் கிட்ட அதை சொல்றது சரியா வராது. ஏன்னா அவனால அவனோட எமோஷன்ஸ் இப்ப கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இப்ப அவன் கிட்ட அதை பத்தி சொல்றது எனக்கு சரியா தோணல. அதே நேரத்துல சூமுன் கடைக்கு வெளியே உள்ளாட்டல உருவாக்கி அது கட்டுப்படுத்துறத எல்லாருமே பார்த்துட்டு அந்த பொடியை இப்போ உள்ளாட்டுல தொட்டானா. உடனே அவனை உள்ள கூப்பிட்டு, டே நீ எப்படிடா அதை பண்ண, எதை பண்ண, அதான் உள்ளாட்டுல தொட்டியே, ஏன் உங்களால அதை தொட முடியாதா? இல்ல முடியாது. அப்ப ஹேனா எதையோ யோசிச்சு பார்த்துட்டு, ஆக்சுவலா இவன் தான் உள்ளாட்டுல உருவாக்கி இருக்கான். என்ன இவனா? டே பொடியா, உன்னால இதை ஓபன் பண்ண முடியுமா? ஓ முடியுமே. உடனே அவனை கூப்பிட்டு போய் உள்ளாட்டுல ஓபன் பண்ண சொல்றாங்க. ஏன் அதை ஓபன் பண்ண சொல்றீங்க? ஏன்னா உன்னால அதை ஓபன் பண்ண முடிஞ்சா தேவைப்படும் போது அதை உருவாக்கி நம்ம டீமனை தாக்கலாம். ஏன்னா டீமன் அதுக்குள்ள வந்தா ரொம்ப பலவீனமா ஆயிரும். உடனே அவனும் ஓபன் பண்ண என்னென்னவோ பண்றான். பட் எதுவுமே ஓபன் ஆகல. உடனே அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போக அப்ப சூமுனும் ஹேனாவும் அந்த லேடி டீமனை பாக்குறாங்க. நான் இப்போ ஒரு டீமனை பார்த்தேன். நம்ம இடத்துல இருக்கிற பக்கத்து மால்ல தான் அவ இருக்கா. ஆமா நானும் அந்த டீமனை பார்த்தேன். அந்த டீமன் வந்து லெவல் 3. உடனே அவங்க அங்க போக அப்ப சூமன் சொல்றான், நான் அந்த டீமன் 2 வாய்ஸ் பேசினதை கேட்டேன். ஆமா அந்த டீமன் லெவல் 3 ஆச்சு, அதனால அப்படி இருக்க முடியும். ஏன்னா லெவல் 3 டீமனால ஹோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல லெவல் 3ஆல நம்மளோட மைண்டையும் அதே நேரத்துல சைக்கிக் பவரையும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம மூளையையும் குழப்ப முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரொம்ப பதட்டமா வராங்க. 4 பேருமே தனித்தனியா அந்த டீமனை தேட, சூமுன் நீ அந்த டீமனை பார்த்தா ஆர்வ கோளரா எதுவுமே பண்ணாத, அது லெவல் 3 ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டீமன் வந்து ஒரு பொண்ணு தானே, ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்ல, அவ ஒரு டீமன். சோ எதுவுமே பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம டீம் அவன் கிட்ட சொல்றாங்க. டீமனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த லேடி ஒரு சேல்ஸ் உமன் கிட்ட இருக்கிற செயினை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல இருந்து அறுத்துட்டு போக அப்ப நம்ம சூமுன் அந்த லேடியை பாத்துடுறான். உடனே அவ பின்னாடியே போக அந்த தகவலை நம்ம டீம் கிட்ட சொல்லிடுறான். நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன், இப்ப அவள் லிப்ட்ல என் கூட தான் இருக்கா. சரி நாங்க வர வரைக்கும் அவளை எதுவுமே பண்ணாம அங்கேயே வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே லிப்ட் விட்டு போக நம்ம சூமுனும் அந்த லேடி மட்டும் தான் அந்த லிப்டுக்குள்ள இருக்காங்க. உடனே அந்த லேடி சிரிச்சிட்டு, தம்பி யாருப்பா நீ, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற, என்ன லவ் பண்றியா? இல்ல ஆண்டி. அப்புறம் எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமுனை செமையா போட்டு அடிச்சுட்டு லிப்ட விட்டு வெளியே போகும்போது நம்ம ஹேனா அங்க வந்துடுறா. நம்ம ஹேனா வந்து அவ கூட சண்டை போடுறா. 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா அந்த லேடி வந்து லெவல் 3 இருக்கிறதுனால ஹேனாவால தனியா சமாளிக்க முடியல. ஆனா அந்த லேடி வந்து அவளோட ஷூவை எடுத்து ஹேனாவை செம்மையா அடிச்சுட்டு நம்ம ஹேனாவோட கழுத்தை பிடிச்சி அவளோட மைண்டை ரீட் பண்ண அப்ப ஹேனா சின்ன வயசுல அவளோட ஃபேமிலியோட சேர்ந்து ஏதோ சாப்பிட்டு அவளோட ஃபேமிலி இறந்து கிடக்க நம்ம ஹேனா மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த கனவை காமிக்கிறாங்க. என்ன பாப்பா, அன்னைக்கு நீ மட்டும் தான் தப்பிச்ச போல, பாவம் நீ, உன்னோட அப்பா, உன்னோட அம்மா, உன் தங்கச்சி இறந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல. அப்ப அதை சூமுன் கேட்டுட அந்த டீமனை போட்டு அடிக்கிறான். பட் அவங்க 2 பேரையுமே அவ சமாளிச்சுட்டு அவ வெளியே வர அப்ப நம்ம தலைவன் வெறித்தனமா அங்க வந்து அவளுக்கு ஒரு குத்து விட அந்த லேடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. உடனே அவளை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்களும் உடனே தாய் கல்வியோட கார்ல ஏறி போயிடுறாங்க. அப்ப சூமன் சொல்றான், அந்த டீமனை அப்படியே விட்டுடணுமா, அவளை உடனே நம்ம ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பணும்ல, நம்மளால இப்ப அதை பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் கிட்ட அவ மாட்டிக்கிட்டான். இருந்தாலும் இன்னொரு முறை அவ நம்ம கிட்ட வந்தா அவளை கண்டிப்பா நம்ம ஆஃப்டர் லைஃப்குள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைக்கு வர. ஆனா ஹேனா மட்டும் அவங்க கிட்ட பேசாம அந்த டீமன் அவளோட மைண்டை ரீட் பண்ணதை நினைச்சு அவளோட ஃபேமிலி பத்தி அவளுக்கு ஞாபகப்படுத்தினதை நினைச்சு ரொம்ப கோபமா இருக்கா. அப்ப சூமன் அங்க வரான். டேய் நீ பார்த்ததையும் கேட்டதையும் யாருக்கிட்டையுமே சொல்லாத, அப்படின்னு சொன்னா நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு ஆனா சொல்றா. அப்ப தலைவன் ஆனா சொன்னதால பயத்தால டூல் பாக்ஸை கீழே போட்டுறான். டேய் என்னடா பண்ற, நான் உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய பையன் இல்ல, இருந்தாலும் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டே பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா, என்னோட சின்ன வயசுல ஒரு முட்டாளி என் மேல கல்லை விட்டு என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் அவனை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். ஆனா நான் பிடிக்கிறதுக்குள்ள அவன் ஓடி போயிடுவான். ஏன்னா என்னோட கால் வந்து அப்ப சரியில்லாம இருக்கும். சோ அதனால நான் பலமுறை அவனை ட்ரை பண்ணேன், அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு. ஒரு நாள் அவனை எப்படியோ சமாளிச்சு அவனை பிடிச்சிட்டேன். அவனை மிரட்டி அனுப்பியும் விட்டுட்டேன். சோ அதனால உன்னோட பாஸ்ட பத்தி கவலைப்படாதுன்னு நம்ம சூமன் சொல்றான். எப்படியோ பேசி நம்ம ஹேனாவை பழையபடி கொண்டு வரான். சரி உனக்கு கல்லை விட்டு அடிச்சது யாரு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிம் தான். யாரு? அந்த குண்டனா? ஆமா, ஃபர்ஸ்ட் அவன் என்ன நல்லா கலாய்ப்பான், எப்ப பார்த்தாலும் என்ன கல்லை விட்டு அடிப்பான். இப்ப நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆனா ஹேனா, என்னோட பேரண்ட்ஸ் இறந்தப்ப நான் அவங்க முன்னாடி தான் இருந்தேன். என் கண்ணு முன்னாடி தான் அவங்க இறந்தும் போனாங்க. என் பாட்டி கூட எப்ப பார்த்தாலும் என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் கஷ்டம் தெரியும் என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததை பத்தி. சோ உன்னோட தப்பு இதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம ஹேனாவை பழையபடி மாத்திடலாம். அதுக்கப்புறம் ஹேனாவும் அவனும் பயிற்சியில ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல நம்ம மூட்டாக்கு வந்து லேடி டிடெக்டிவ போய் பார்த்து ஒரு கேஸை பத்தி பேசுறான். ஆக்சுவலா என்னோட பழைய போன்ல
இந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தேன், அதோட ஃபைல்ஸையும் பார்த்தேன். உடனே அந்த இடத்துக்கு அவங்க 2 பேருமே போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ரத்தக்கரை என்னதான் இருந்தாலும் மறைய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டுல தான் அந்த பொண்ணு இறந்திருக்கா. சோ இங்க ஏதாவது தேடி பார்த்தா கண்டிப்பா க்ளூ கிடைக்கும். அப்ப யூவி லைட்டை வச்சு ரத்தக்கரையை நம்ம மூட்டா கண்டுபிடிக்கிறான். இந்த ரத்தக்கரையை பார்க்கும்போது அந்த பொண்ணை கத்தியால குத்துன மாதிரி இருக்கு. அதுவும் 7 முறை குத்திருக்காங்க. உடனே அவங்க அந்த பிளட்டோட சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த லேடிக்கு ஒரு கால் வர அவ உடனே சரி நான் இதை செக் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. அதே நேரத்துல நம்ம மேயரை காமிக்கிறாங்க. அவர் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அவரோட பிஏ வந்து சார் சேர்மன் இறந்துட்டாருன்னு சொல்றா. ஆக்சுவலா மேயர் வந்து அவர் பண்ண போற அந்த தீம் பார்க் ப்ராஜெக்ட்டுக்கு சேர்மனோட கையெழுத்து தேவைப்பட்டது. ஸோ அவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி தான் அந்த லெவல் 3 டீமனை அனுப்பி வைப்பாரு. ஆனா அந்த டீமன் வந்து அதை பண்ணாம அவரை கொன்னுட்டு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான். இப்போ அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு தான் நம்ம லேடி டிடெக்டிவை கூப்பிட்டுருக்காங்க. யார் முதல்ல இவரை பார்த்தது? இந்த வீட்டு வேலைக்காரன் தான். அப்ப அந்த லேடி கூட வந்தவன் அதாவது க்ளூ இருக்கான்னு பாக்குறான். அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த சேர்மனோட குடல் எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் பேக்ல இருக்கிறத பார்த்து அந்த ஆபீசர் பயப்படுறான். அதே நேரத்துல நம்ம ஹேனாவை காமிக்கிறாங்க. அவ எங்கேயோ போயிட்டு இருக்க. அவ பின்னாடியே நம்ம சூமுன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஆக்சுவலா நம்ம ஹேனா வந்து அவளோட பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவ அங்க வந்ததும் அவளோட அம்மா கூட இருந்ததும் அவளோட ஃபேமிலியோட ஞாபகம் வருது. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க நம்ம ஹேனா வந்து யாருன்னு கேக்குறா. அப்ப திடீர்னு ஒரு லேடியும் ஒரு குட்டி பொண்ணும் அங்க வராங்க. நம்ம சூமுன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்லை இந்த பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனா சொல்ற. ஆக்சுவலா ஹேனாவுக்கு வந்து சூமுன் ஃபாலோ பண்ணது அவளுக்கு முன்னாடியே தெரியும். ஆமா நீங்க என்ன பண்றீங்க இங்க? நாங்க குழந்தைகள் காப்பகத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கோம். எங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, குறிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லவே சொல்லாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா இவங்களை பயங்கரமா கொடுமைப்படுத்துவாரு. கரெக்டா சொல்லணும்னா நம்ம மேயர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைகள் காப்பகத்துல குழந்தைகள் கிட்ட பேசிட்டு இருப்பால, அந்த குழந்தைகள் காப்பகத்துல இருந்து தான் இந்த குழந்தைங்க வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்ப நம்ம மேயரை பார்க்க அந்த டீமனோட அப்பா அங்க வராரு. அவனை பார்த்ததும் மேயர் கூட இருக்கிறவன் ஒரு கிளாஸ் எடுத்து அவன் தலையிலே போட்டு அடிக்கிறான். உடனே அங்க இருக்கிறவர் வந்து அவனை தனியா கூப்பிட்டு போய் டேய் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கையெழுத்து மட்டும்தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன், ஏன் அவரை கொன்ன? நான் ஒன்னும் அவரை கொல்லல, என்னோட பையன் தான் அதை பண்ணிட்டான், ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது. சரி இங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சார் இப்ப கையெழுத்து வாங்கிட்டோம், ஆனா நாளைக்கு சேர்மனோட பையன் இங்க வருவான், அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அவன் நாளைக்கு அமெரிக்கால இருந்து தானே வரான். அவன் இங்க வரதுக்குள்ள அவன் மேல ஏதாவது போதை பொருள் கேஸ போட்டு அவனை உள்ள தள்ளுங்க. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் அவன் உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு மேயர் சொல்றாரு. இப்ப கட் பண்ணா நம்ம மூட்டாக்க தான் காமிக்கிறாங்க. அப்ப சூமன் வந்து அந்த குழந்தைங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, இது மாதிரி இங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமன் மூட்டா கிட்ட கேக்குறான். உடனே மூட்டாக்கு அவங்க இருக்கிற லொகேஷனை கேட்டு அந்த இடத்துக்கு போறான். அதே நேரத்துல கமிஷனரை வர வச்சு அவருக்கு லஞ்சம் கொடுத்து சேர்மனோட கேஸ மறைக்க சொல்றாங்க. அப்ப அந்த கேஸ் வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இந்த கேஸ் வந்து இப்ப அவங்க கிட்ட போயிருச்சு. அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு இந்த கேஸ நம்ம பக்கம் கொண்டு வரணும். அதே நேரத்துல மூட்டாக் வந்து அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு வரான். அப்ப சில பேர் வந்து அந்த குழந்தைங்களை தாக்க வராங்க. உடனே நம்ம டீம் அவங்கள போய் அட்டாக் பண்ண அப்ப மூட்டாக்க பார்த்து ஒருத்தன் ஷாக் ஆகுறான். ஏன்னா 7 வருஷம் முன்னாடி மூட்டாக்க தாக்குன டீம்ல இவனும் ஒருத்தன். உடனே 3 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாங்க. அப்ப மூட்டாக் வந்து அந்த காருக்குள்ள இருக்கிறவனை போய் பார்த்து நீ தான் இந்த தடியனுங்களோட பாசா காமுட்டாக் நீயா அப்படின்னு அவன் நம்ம மூட்டாக் பேரை சொல்ல, டேய் உனக்கு என்ன தெரியுமா? உடனே அவன் தன்னோட காரை எடுத்துட்டு போக உடனே மூட்டாக் அவனை தடுத்து உனக்கு என்ன தெரியுமான்னு கேக்குறான். நீ தான் செத்துட்டியே, எப்படி நீ திரும்பி உயிரோட வந்த அப்படின்னு அவன் கேட்டதும் திடீர்னு பிளாஷ்பேக் சீன் வருது. டேய் அவனை அடிச்சு அவன் கிட்ட இருக்கிற அந்த ஃபைலை வாங்குங்கடா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, டேய் கீழே இறங்குடா அப்படின்னு அவன் சொல்ல நம்ம மூட்டாக் அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறான். டேய் நீ தானே என்ன கத்தியிலே குத்துனவன் அப்படின்னு நம்ம மூட்டாக் சொல்ல இப்ப மூட்டாக் வந்து ரொம்ப வெறித்தனமா அவன் இருக்கிற அந்த கார் கண்ணாடியை உடைக்க உடனே அவன் பயந்து காரை விட்டு வெளியே வர உடனே சூமுன் அவனுக்கு ஒரு நாக் அவுட் பஞ்ச போட அவனும் மயங்கிடுறான். உடனே ஹேனா வந்து அவனோட மெமரிஸை ரீட் பண்ண ட்ரை பண்ண பட் அவன் வந்து நிறைய ட்ரக் யூஸ் பண்ணதால ஹேனாவால அவனோட மெமரிஸை ரீட் பண்ண முடியல. பொதுவா கவுண்டர்ஸால ஹியூமனோட மைண்டு ஞாபகம் இருக்கிற மெமரிஸை மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். ஸோ இவன் வந்து அதிகமா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால அவனோட மெமரிஸ் வந்து அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஹேனா ஒண்ணு மட்டும் சொல்றா, இவன் தான் உங்களை 7 வருஷம் முன்னாடி பார்க்க ட்ரை பண்ணான், ஆனா எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அப்ப சூமுன் சொல்றான், நாம வேணா இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாமா? அதெல்லாம் வேலைக்காகாது, இவன் கூட வந்ததே போலீஸ் தான், அது மட்டும் இல்ல இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அப்படின்னா நாம இவனோட மெமரிஸ் அழிச்சிடலான்னு ஹேனா சொல்றா. அப்ப மூட்டா கிட்ட ஹேனா இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. ஆக்சுவலா இவன் வந்து வெறும் தூண்டில் தான், இவன் அண்ணன் சொல்லி தான்
இவன் உன்னை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். உடனே லேடி கிம்முக்கு கால் பண்ணி நூச்சாங்க்கு யாராவது அண்ணன் இருக்கானான்னு நம்ம மூட்டா கேக்குறான். ஆமா, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அதுவும் அவன் டேசான் குரூப்போட எக்ஸிகியூட்டிவ். உடனே மூட்டாக்கு போனை கட் பண்ணிட்டு நாம இவனை உடனே ஒரு மூட்டையில கட்டி அவனோட அண்ணனோட கம்பெனில இவனை விட்டுருவோன்னு சொல்றான். உடனே நம்ம டீம் அங்க வந்து சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு அவனோட பாடியை விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டையனோட அண்ணன் அங்க வந்து அதை திறந்து பாக்குறத அவங்க பாக்குறாங்க. சோ இதுல நிறைய பெரும்புலிகள் அடிபடுறதா தோணுது. என்னையும் என் கூட ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு இருக்காங்க. ஆக்சுவலா மூட்டாக்கு சொல்றது நம்ம சூமுனோட பேரண்ட்ஸை தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேனா மூட்டாக்க பார்த்து சொல்றா, நம்ம வேணா பேசாம சூமுன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாமா? ஏன்னா மறைக்கிறது எனக்கு தப்பா படுது. இங்க பாரு, அவனோட பேரண்ட்ஸை யாரு கொண்டு இருக்காங்க, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவான். அது மட்டும் இல்ல, இன்னும் யார் அவங்கள கொன்னாங்கன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அதனால நம்ம அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேணான்னு மூட்டாக்கு சொல்றான். இப்ப அடுத்த நாள் வந்து நோச்சாங்க அவனோட அண்ணன் வந்து பார்க்க வரான். என்னடா நேத்து நடந்தது என்ன கேட்டா, எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா நம்ம ஹேனா வந்து என்னோட மெமரிஸை அழிச்சிட்டா. அப்ப அவன் கூட இருக்கிறவனை பார்த்து, டேய் நேத்து என்னதான் நடந்தது? நாங்க அந்த பொண்ணை தேடி அங்க போனோம். அப்ப அங்க அந்த மூட்டாக்கு வந்து எங்களை அடிச்சான். என்னடா வளர்ற, அவன் தான் இறந்து போயிட்டானே. டேய், நீ கூட போன வாரம் அவனை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னியே, அப்படியா? எனக்கு ஏதோ ஞாபகம் இல்லையே. ஏண்டா பண்ணி பண்டாரம், உண்மையிலேயே நீ பார்த்தது மூட்டாக்க தானா, இல்ல நீயும் இவனை மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு யாரையோ பார்த்து கதை விட்டுறியா? ஒருவேளை அவனா இருந்தா உடனே அவனை தேடி பிடிச்சி என்கிட்ட கொண்டு வான்னு அவன் சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம தாய் கல்வி எல்லாரையுமே கழுவி ஊத்துறா. டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தெரியும்ல. ஏமா பெருசே, கொஞ்சம் பேசாம போறியா? இவன் வேற, ஏண்டி நீ கூட வா, நேத்து உங்ககிட்ட பேசலான்னு வந்தா மூஞ்ச தூக்கிட்டு போற. உங்களுக்கு லீடரா இருக்கிறேன் பாரு, என் மூஞ்சிய செருப்பாலேயே அடிக்கணும். அதெல்லாம் அடிச்சுக்கலாம். நேத்து நாங்க மூட்டாக்க 7 வருஷம் முன்னாடி கொல்ல ட்ரை பண்ணால, அவனை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அவனை என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல, அவனோட மெமரிஸ் அழிச்சிட்டு அவனை விட்டுட்டோம். அப்ப பீலா மன்னன் வந்து தாய் கல்வியை கூப்பிட்டு போக கொஞ்ச நேரம் கழிச்சு சூமுன் அந்த நோச்சாங் அண்ணனை பத்தின தகவலை கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா அவனோட அண்ணன் வந்து டேசானோட எக்ஸிகியூட்டிவா மாறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியா இருந்திருக்கான். இந்த விஷயத்தை நம்ம டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த சேர்மனை கொன்னால லெவல் 3 டீமன் அவனோட சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. இங்க பாருங்க சீஃப், லாஸ்டா இவன் தான் சேர்மன் வீட்டு பக்கம் போயிருக்கான். ஆனா திடீர்னு இவன் கேமரால இருந்து மறைஞ்சு போயிட்டான். சோ இவன் தான் குற்றவாளியா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற தடயத்தை வச்சு பார்த்தப்ப விக்டிமை கொன்ன கில்லர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றவனா இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படியே கட் பண்ணா அந்த டீமனோட அப்பா வந்து அவன் ஒர்க் பண்ற மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து அவனை தனியா பார்த்து அவனை கொல்ல முடிவு பண்றான். ஏன்னா மேயர் வந்து சேர்மன் கிட்ட கையெழுத்து மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். ஆனா இவன் வந்து கையெழுத்தை வாங்கிட்டு சேர்மனை கொன்னதால போலீஸோட விசாரணையில அவன் மாட்டிப்பான்னு அவனோட அப்பா கிட்ட அவனோட பையனை கொல்ல சொல்லியிருக்காங்க. உடனே அவனும் அவனோட பையனை கொல்ல முடிவு பண்றான். ஆக்சுவலா இந்த டீமன் வந்து அவனோட பையனே இல்ல, இவன் இந்த லெவல் 3 டீமனை தத்தெடுத்து தான் வளர்க்குறான். உடனே ஒரு கன்னை எடுத்து அவனை கொல்ல போக, ஆனா அவன் ஒரு டீமன் ஆச்சு. சோ அவனுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. என்னப்பா, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியும்ல, ஆனா இன்னைக்கு நீங்க என்னையே கொல்ல முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கிக் பவரால அவனோட அப்பாவையே தன்னைத்தானே சுட்டு கொல்ற மாதிரி இவன் பண்ணிடுறான். அதே நேரத்துல சூமுன் அந்த நூச்சாங்கோட அண்ணனை பத்தி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணும்போது அப்பா அவனோட பாக்ஸ்ல இருந்து அவனோட அப்பாவோட பழைய யூனிஃபார்மையும் அவனோட ஃபேமிலி போட்டோவையும் பாக்குறான். அப்பா அந்த பாக்ஸ்ல ஒரு டைரியை பாக்குறான். அந்த டைரியில இருந்து ஏதோ ஒரு மெமரி கார்டை கண்டுபிடிச்சு அதை தன்னோட போன்ல போட்டு அதுல இருக்க வீடியோவை பாக்குறான். ஆனா அந்த வீடியோல நிறைய வண்டி போற விஷுவல்ஸ் மட்டும் வருது. அதே நேரத்துல லேடி கிம் வந்து மூட்டாக்கு கால் பண்ணி, சார் என்ன 2 நாளா கால் பண்றதே இல்ல, ரொம்ப பிஸியா? ஆமா பிஸி தான், ஆனா நம்ம நேத்து அந்த கிம் ஜாங்கோட வீட்டுல போய் பிளட் சாம்பிள் எடுத்தோம்ல, அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்படியா? சரி, நான் உடனே உன்னை பார்க்க வரேன். எங்க வரணும்? நம்ம தினமும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துரு. சரின்னு சொல்லிட்டு மூட்டாக்கு போனை கட் பண்ணிடுறான். உடனே அவ கடுப்பாயி மறுபடியும் மூட்டாக்கு கால் பண்ணி, டேய் நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கடா போனை கட் பண்ண? அப்படியா? சரி, தெரியாம கட் பண்ணிட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா முக்கியமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பதிலுக்கு போனை கட் பண்ணிடுறா. சரியான லூசா இருப்பாளோ. சரி கிளம்புவோம். அப்ப அங்க மூட்டாக்க பார்க்க சூமுன் வரான். நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும், அந்த கிம்சாங்கோட கேஸ பத்தி விசாரிக்க தானே. நானும் உங்க கூட வரேன். டேய் உனக்கு இன்னைக்கு ட்ரைனிங் இருக்கு. அட அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் உங்க கூட வரேன். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளட் ரிப்போர்ட்டை வாங்க போறாங்க. நீங்க கொடுத்த பிளட்டை செக் பண்ண, அதுல 3 பேரோட டிஎன்ஏ இருக்கு. ஒன்னு அந்த பொண்ணோடது தான், ஆனா அவ சாகும்போது பிரெக்னண்டா இருந்திருக்கா. அப்புறம் இன்னொரு பிளட் வந்து ஏபி நெகட்டிவ், அது ஒரு பையனோடது. அப்புறம் கடைசியா இருக்க பிளட்டோட டிஎன்ஏ வந்து ஒரு அனிமலோடது. ஆனா என்ன அனிமல் தான்
எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றான். என்னடா யோசிக்கிற? இல்ல என்னோட பேரண்ட்ஸும் டிடெக்டிவ் தானே, அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு யோசிச்சு பாக்குறேன். எப்படி யோசிப்பாங்க? அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல அங்க ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஒரு ஆள் இருந்திருக்கான். அது ஏன் டேசன் குரூப்போட எக்ஸிக்யூட்டிவா இருக்க கூடாது? டேய் அவரு அங்க இருக்க வாய்ப்பே இல்லடா. இல்ல என்னோட டிடெக்டிவ் மூளைக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போக அதே நேரத்துல மூட்டாக் வந்து லேடி கிம்மை பார்த்து எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? சரி இந்த பிளட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். டேட்டா பேஸ்ல இந்த ரிப்போர்ட்டை பார்த்து அந்த ஏபி நெகட்டிவ் யாரோடதுன்னு கண்டுபிடி. சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா இங்க என்ன பண்ற? இல்ல ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்தேன். கில்லர் இந்த பக்கம் தான் போயிருக்கான். ஆனா திடீர்னு அவனோட காலடி தடம் மறைஞ்சு போயிருக்கு. அதான் புரியல. சரி இரு நான் பாக்குறேன். அப்ப லேடி கிமுக்கு போன் வர அவங்க உடனே போயிடுறாங்க. அப்ப அவங்க போகும்போது சூமுன் அவங்கள பாத்துறான். ஆக்சுவலா சூமுனோட பேரண்ட்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப இவங்க தான் சூமுனோட பேரண்ட்ஸை பத்தி சூமுன் கிட்ட விசாரிப்பாங்க. அது சூமுனுக்கு ஞாபகம் வருது. டேய் அங்க என்னடா வேடிக்கை பாக்குற? இங்க வா. ஆமா அவங்க என்ன இங்க பண்றாங்க? ஏன் உனக்கு அவங்கள தெரியுமா? ஆமா எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் என்னோட பேரண்ட்ஸோட கேஸ விசாரிச்ச டிடெக்டிவ் ஆச்சு. ஓ அப்படியா? சரி அதை விடு. இங்க நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. அந்த லெவல் 3யோட டீமனோட ஃபுட் பிரிண்ட்டை தான் காமிக்கிறாங்க. இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து சாதாரண ஹியூமனோடது இல்ல. ஏன்னா அவனோட ஃபுட் பிரிண்ட்ல ஒரு விதமான மேஜிக் ஒளி இருக்கு பாரு. அந்த ஒளி கடைசியா இங்க இருக்கிற பிரிட்ஜ் மேல இருக்கு. அப்படின்னா அது ஒரு டீமனா? ஆமா அவன் ஒரு டீமன். அதே நேரத்துல சேர்மனோட கேஸ வந்து கமிஷனர் எடுத்துக்கிறாரு. உடனே லேடி கிம் வந்து யாருக்குமே தெரியாம சேர்மன் வீட்டுக்கு போய் அவரோட ஃபைலை பார்க்க அப்ப அந்த ஃபைல்ல ஒரு போட்டோவை லேடி கிம் பாக்குறாங்க. அதுல இப்ப மூட்டாக்கும் அவங்களும் ஒரு லேடியோட பிளட் சாம்பிள் எடுப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட போட்டோவை அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த சேர்மனோட ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை செக் பண்ண அதுல ஏபி நெகட்டிவ் போட்டு இருக்கு. சோ இந்த பொண்ணோட சாவுல இந்த சேர்மனும் சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு போல தோணுது. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம மூட்டாக்க காமிக்கிறாங்க. ஆமா லேடி டிடெக்டிவ் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவங்கள பார்க்க தான் நீங்க மேக்கப்லாம் போட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சூமுன் அவனோட போன்ல பார்த்தான்ல அதே மாதிரி போட்டோவை மூட்டா கிட்ட இருக்கிறத பாத்துறான். இந்த போட்டோவை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். உடனே அதை மூட்டாக்கு காமிச்சிட்டு ஒரு நிமிஷம் நீங்க பேசின டிடெக்டிவ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் பத்தியா? உடனே அவன் அந்த ஃபைலை எடுத்து பார்த்து மூட்டாக்கு தான் அவனோட பேரண்ட்ஸோட பார்ட்னர்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் அவனோட பேரண்ட்ஸோட ஆக்சிடென்ட் பத்தின ரிப்போர்ட்டையும் பாக்குறான். அதை பார்த்ததும் அவன் கண் கலங்க இங்க என்ன நடக்குது? இது என்ன? உடனே மூட்டாக் எல்லாத்தையுமே சொல்றான். அன்னைக்கு நடந்தது விபத்து இல்ல. உன்னோட பேரண்ட்ஸை யாரோ வேணும்னே கொன்னு இருக்காங்க. எதுக்காக அவங்களை கொன்னாங்க? யாரு? அந்த நூச்சாங்கா இல்ல நூஹாங்கா? யாரு எனக்கு தெரியாது. சோ உங்க எல்லாருக்குமே இது முன்னாடியே தெரியுமா? அப்ப எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறான். அவன் போகும்போது சோடா புட்டி கால் பண்ணி அழுதுகிட்டே பேசுறான். உடனே அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சுமன் ஏன்டா அழுவுற? என்னாச்சு? என்னோட அம்மா அப்பாவை யாரோ கொன்னு இருக்காங்க. ஆனா யாருன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. சுமன் அழுவாதடா. நீ என்ன பண்ணுவ? இல்ல என்னாலதான் என்னோட அம்மா அப்பா இறந்து போனாங்க. இல்லடா உன்னால இல்ல. ஆனா சுமன் அவனோட பேரண்ட்ஸ் இறந்தது அவனால நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை எப்படியாவது ஆறுதல் படுத்த பாக்குறாங்க. அடுத்த நாள் வந்து ஹேனா சூமுனை போய் பார்த்து ஏண்டா இன்னைக்கு எதுக்குடா நீ வேலைக்கு வரல? வேலை பண்ண பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. சரி வா உன்னோட ரூமுக்கு போவோம். எது என்னோட ரூமுக்கா? ஏன்? இல்ல உன்னோட ரூமுக்குள்ள போனா ஏதாவது மெமரிஸ் கிடைக்கும்ல, உண்மையிலேயே பார்க்க முடியுமா? சூமுன் அந்த பொண்ணு யாருப்பா? டேய் நான் யார் வேணா சொல்லிக்கோ, ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் சொல்லாத. தாத்தா இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன செத்தடா செல்லக்குட்டி? இதுதான் என்னோட தாத்தா. ஹாய் தாத்தா நான் போயிட்டு வரேன். அட என்னம்மா இப்பதான் வந்த அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? உள்ள வாமா. சரி வரேன் தாத்தா. உள்ள வாடி கொமட்லே குத்துறேன் அப்படின்னு வந்து ஹேனா சூமுன் கிட்ட சொல்ல சூமுனும் ஹேனாவை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போக திடீர்னு ஹேனா வந்து கதவை சாத்துறா. ஏமா ஏதாவது நினைச்சுக்க போறாங்கம்மா? நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும். சூமுன் ஏன்பா கதவு சாத்தன? உடனே ஹேனா ஜன்னல் கதவையும் சாத்திடுறா. டேய் வாடா என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி நீ கார்ல போனப்ப ஒரு டிராயிங் வரைஞ்சல, அது என்கிட்ட எடுத்து கொடு. உடனே சூமுன் அந்த டிராயிங்கை எடுத்து தரான். அதே நேரத்துல மூட்டாக்கும் மாவோக்கியும் வேற்று உலகத்துக்கு போறாங்க. எதுக்குன்னா சூமுனோட பேரண்ட்ஸோட சோலை சூமுனை பார்க்க வைக்கிறதுக்காக. அப்பா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க சூமுன் பேரண்ட்ஸோட சோல் வந்து ஆஃப்டர் லைஃப் குள்ள வரவே இல்லை, அது யாரோ டீமன் கிட்ட இருக்கு. அதே நேரத்துல ஹேனா வந்து சூமுன் வரைஞ்ச அந்த வரைபடத்துல ஏதாவது மெமரிஸ் இருக்கான்னு பாக்குறா. செல்லம் அம்மா அப்பாவெல்லாம் வரைய மாட்டியா? மாட்டேன். நீங்க தான் என் கூட இருக்கவே மாட்டீங்களே, வேலைன்னு எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கீங்க. ஐயோ இனிமே அப்படி பண்ணவே மாட்டோம். அதெல்லாம் பார்த்ததும் சூமுன் ரொம்ப அழுகுறான். அப்ப அவங்க கார் மேல ஒரு லாரி வந்து மோதுது. சூமுனும் ஹேனாவும் அதை பாக்குறாங்க. சூமுன் அவனோட பேரண்ட்ஸ் இறந்து போனதை பார்த்து ரொம்ப அழுகுறான். அதை பார்த்து நம்ம ஹேனாவும் அழுகுறா. அப்ப அந்த லாரியில இருந்து ஒருத்தன் வரான். சூமுன்
அந்த கில்லர் வந்துட்டான் பாரு. அந்த கில்லர் வந்து இன்னொருத்தன் கிட்ட போய் அவங்க இறந்துட்டாங்க, நீ இப்ப வரலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இன்னொருத்த வரான். அது வேற யாரும் இல்ல, அந்த லெவல் 3 டீமன் தான் இவனா. அப்ப அந்த டீமன் வந்து சூமனோட பேரண்ட்ஸோட சோலை சாப்பிடுறான். சோ சூமனோட பேரண்ட்ஸோட சோல் வந்து இப்ப அவங்கிட்ட தான் இருக்கு. இந்த குழந்தைய என்ன பண்ணலாம்? சின்ன பையன், விட்டுடலாம், வாய்ப்பே இல்ல. இவனா உன்னோட பேரண்ட்ஸை கொன்னது இவனா? உடனே ஹேனா வந்து அவனோட ஃபேஸை போய் பார்த்துட்டு, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டை கொன்னது, இவன் தான். அப்ப அந்த லெவல் 3 டீமன் வந்து ஹேனா இருக்கிறத பாத்துடுறான். ஓ நீயா பாப்பா, இவனுக்கு எப்படி நான் தெரியறேன்? என்ன துப்பறியும் புலியா நீ? சுமுன் வா போலாம். ஏ பாப்பா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை தேடி வந்து கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹேனா அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறா. அப்ப சூமன் வந்து அந்த டீமன் கிட்ட ஓடி வந்து உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். உடனே அந்த டீமன் வந்து சூமன் கூட சண்டை போட்டு நம்ம சூமனோட கழுத்தை பிடிச்சு, நீ அந்த பொடி பையன் தானே, செத்தடா. இப்ப சங்சினை தான் காமிக்கிறாங்க. அவன் தன்னோட அப்பாவை கொன்னுட்ட பிறகு ஒரு காரோட சேர்த்து அதை அழிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பி போகும்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டை கொன்ன அந்த டீமன். உடனே சூமன் மெமரிக்குள்ள சங்சின் வந்துடுறான். சோ இவனோட ஸ்பெஷல் பவர்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் சூமன் அவனோட சண்டை போட அப்பா அவன் சூமனை டெலிபோர்ட் பண்ணி அவன் இருக்கிற ஜங்யார்டுக்கு கூப்பிட்டு வந்து சூமனை போட்டு அடிக்கிறான். மறுபடியும் சூமனை பாஸ்டுக்கு கொண்டு வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட அப்ப ஹேனா வந்து ஜங்சின் வந்து அந்த கண்டெய்னர் லாரியில பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. சோ அப்பதான் அவளுக்கு தெரிய வருது சூமன் கூட சண்டை போடுறது ரியல் டீமன்னு. உடனே சூமனை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறா. ஹேனா என்ன பண்ற, என்ன மறுபடியும் அங்க அனுப்பு. சுமன் கொஞ்சம் அமைதியா இரு, அவனை உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன், நான் அந்த சின்ன சும்மா விட மாட்டேன். அப்படியே சீன் கட் பண்ணா அந்த ரெண்டு உதவக்காரனுங்க சுமன் ஹேனா வீட்டுல ரெண்டு பொண்ணுங்களை மீட் பண்ணுவால, அவங்கள கூப்பிட்டு போய் உங்களை காப்பாத்துனானே அந்த பையன் யார், அவன் எங்க இருக்கான்? உடனே அவ உயிருக்கு பயந்து அந்த அண்ணன் என்னோட ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு, சூமன் ஸ்கூலை பத்தி சொல்ல அவனுங்க எப்படியோ அதை கண்டுபிடிச்சி சூமன் இருக்கிற இடத்தாண்ட வரானுங்க. அதே நேரத்துல மாவோக்கே எப்படி நம்ம சூமன் கிட்ட உண்மையை சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அங்க ஹேனா வந்து சூமன் பேரண்ட்ஸை கொன்னது அந்த லெவல் 3 டீமன் தான் சொல்றா. சுமன் நீ கவலைப்படாத, நாம இதை சரி பண்ணுவோம். அப்ப மூட்டாக அவனை தனியா கூப்பிட்டு போறான். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ண அப்பதான் நானும் உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணேன். ஆனா ஏன் பண்ண எதுக்கு பண்ணேன்னு தெரியல, ஆனா உன்னோட அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு புரியுது. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நாங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது என்னோட அப்பா எலெக்ஷன் ரிசல்ட்டை கேட்டதும் ரொம்ப கோவப்பட்டாரு. ஒருவேளை இதுல மேயருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ. உடனே மூட்டாக் அந்த கிம்சாங்கோட கேஸ பத்தி சொல்றான். அந்த கேஸ்ல ஒரு ஏபி நெகட்டிவ் ஆளை கண்டுபிடிச்சோல, அது இவர் தான். இவங்க எல்லாருமே மேயரோட ஆளுங்க. ஆனா இவர் அந்த எலெக்ஷன்ல நாமினேட் ஆன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணை யாரோ கொன்னு இருக்காங்க. அதே மாதிரி இவனையும் அதே டீமன் தான் கொன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனோட போட்டோவை நம்ம சூமன் ஸ்கெட்ச் பண்ணிருப்பான்ல, அத போட்டோ எடுத்துட்டு லேடி கிம்ம பார்க்க கிளம்பி போக அப்ப நோச்சாங் மூட்டாக் உயிரோட இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல மூட்டாக் உயிரோட தான் இருக்கான், சரி இப்ப நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டாக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே நேரத்துல லேடி கிம்முக்கு மூட்டாக் அந்த சங்சினோட ஸ்கெட்சை அனுப்புறான். அவளும் அதை பார்த்துட்டு ஆமா இவன் தான் அந்த சேர்மன் வீட்டு பக்கம் வந்த சஸ்பெக்ட். உடனே லேடி கிம் அவனோட போட்டோவை மூட்டாக்க அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை போய் மீட் பண்றா. இந்த பையன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், இவன் தான் சூமனோட அப்பாவை கொன்னான். இப்ப சேர்மனை கொன்னதும் இவன் தான். இவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நான் கண்டிப்பா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு லேடி கிம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா சுமன் அந்த சங்சினை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். சுமன் நீ அவன் கூட சண்டை போட்டப்ப நீ திடீர்னு மறைஞ்சு போயிட்ட, எங்க போனன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப சுமன் அதை நினைச்சு பார்த்துட்டு அவன் ஒரு ஜங்யார்ட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு நம்ம டீம் கிளம்புறாங்க. அந்த தகவலை லேடி கிம்முக்கு நம்ம மூட்டாக் சொல்றான். இங்க பாரு சுமன், அவன் ரொம்ப பலசாலி, அதனால நீ அவனை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அவன் கூட சண்டை போட போயிடாத அப்படின்னு நம்ம மூட்டாக் சொல்லிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே லேடி கிம் அங்க வந்திருக்காங்க. ஆமா இவங்கெல்லாம் யாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நூடுல்ஸ் கடையில ஒர்க் பண்றவங்க. அப்புறம் அது யாருன்னு தெரியும்ல, நம்ம சூமுன். அப்ப மாவோக்கே சங்சின் வந்து அவனோட அப்பாவை கொன்னால அவரோட பாடியை பாக்குறா. உடனே டீம் கிட்ட அதை சொல்ல அவங்க அங்க வராங்க. நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க, இப்ப இது போலீஸோட ப்ராப்ளம், நான் இதை பாத்துக்கிறேன். உடனே அந்த இடத்துக்கு மீடியாலாம் வந்துடுது. உடனே கமிஷனரும் அங்க வராரு. கமிஷனர் நீங்க நிறைய கேஸுக்கு பணம் வாங்கிட்டு மறைச்சிருக்கீங்க, ஆனா இந்த கேஸை உங்களால மறைக்கவே முடியாது. உடனே அந்த சங்சினை பிடிக்க வாரண்ட்டை பாஸ் பண்ணுங்க. உடனே மேயருக்கு கமிஷனர் இன்ஃபார்ம் பண்றான், சங்சின் அவனோட அப்பாவை கொன்னுட்டு ஊரை விட்டே போயிட்டான். இப்ப மீடியாக்கும் உண்மை தெரிஞ்சு போனதால அவனை நம்ம தேட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதை பார்த்ததும் மேயர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இப்ப அடுத்த நாள் வழக்கம் போல நூடுல்ஸ் கடையில எல்லாருமே நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க, அதை பரிமாறும் போது
ஹேனா ஒரு நியூஸை பார்த்து ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா அந்த நியூஸ்ல வர ஆள் வந்து ஹேனாவோட சித்தப்பா. இந்த ஆள் என்ன பண்ணானா ஹேனா அப்பாவோட பிசினஸ ஏமாத்தி எப்படியோ அவனோட பேர்ல கொண்டு வந்திருக்கான். இதை தெரிஞ்சதும் நம்ம ஹேனா வந்து அவரை பார்த்து கோவப்படுறா. அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாருமா, நான் ஒன்னும் உன்னோட அப்பாவை ஏமாத்தல, அவனுக்கு பிசினஸ் பண்ண தெரியல, அதனால நான் ஷேர் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டேன். இதெல்லாம் ஹேனா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு இவரை போலீஸ் பிடிச்சிருக்காங்கன்னா 2 நாள் முன்னாடி இவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தனை போட்டு செம்மையா அடிச்சிருக்கான். அப்ப அவனோட கொலீக்ஸ் வந்து, சார் எதுக்கு இவனை போட்டு அடிக்கிறீங்க, நாங்க உங்ககிட்ட வேலை செய்யறோம் தான், ஆனா நாங்க ஒன்னும் உங்களுக்கு கொத்தடிமை இல்ல, ஒழுங்கா அவன் மேல இருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எதிர்த்து பேச கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் பாத்ரூம் போனப்ப அவனை வந்து இந்த ஆள் வந்து கொடூரமா கொன்னுறான். அதை வந்து அந்த அடி வாங்கினால அந்த கோவர்க்கர் அதை பார்த்துட்டு போலீஸ் கிட்ட சொல்றான். இதனாலதான் இந்த ஆளை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல நூச்சாங் வந்து அவனோட அண்ணனை பார்த்து, ஆனா அந்த மூட்டாக்கு இன்னும் உயிரோட தான் இருக்கான், இப்ப என்ன பண்றது, நீ உடனே அவனை கொன்னுரு, ஆனா கொல்றதுக்கு முன்னாடி அவனை இங்க கூப்பிட்டு வா, நான் உனக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கு. அப்புறம் அவன் கூட ஒரு போலீஸ் இருக்கால, அவளை எதுவும் பண்ணிடாத, ஏன்னா இப்ப மேயர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறதா தகவல் வந்திருக்கு. சோ இப்ப நமக்கு போலீஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அதே நேரத்துல இங்க கவுண்டர் வந்து நுஹாங்க பத்தி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. இவன் வந்து 1ஆம் நம்பர் சுயநலவாதி. இந்த மேயர் தான் இவனை இந்த டாசின் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா மாத்தனான். அவனுக்கு இந்த சோடாசின் தான் ஹெல்ப் பண்றான். இவன் ஒரு ட்ரக் டீலர். ஆனா ஊருக்கு பொறுத்த வரைக்கும் இவன் ரொம்ப நல்லவன். இவனை மாதிரி இன்னும் 11 பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்க. எல்லாரையுமே ஆட்டி படைக்கிறது ஷின்மிங்யூ, அதாவது அந்த மேயர். அப்புறம் இந்த சன்மூவ எனக்கு தெரியும், இவன் என்னோட அப்பாவோட கம்பெனியை ஏமாத்தி வாங்கினவன். அப்பா அந்த இடத்துக்கு நூச்சாங்கோட ஆளுங்க வராங்க. அட ஆடே வந்து தலையை கொடுக்குது பாரு. ஆமா, அந்த தடியனுங்களை யார் மூட்டாக்க குத்துனவன்? அதோ அந்த கோணமண்டியன் தான். ஹே மூட்டாக், எப்படிடா இருக்க? என்ன நாளைக்கு சாவு போற கிளவிலாம் கூட இருக்கா? அப்ப தாய் கிளவி ஒரே குத்து விட அவன் பறந்து போய் விழுந்துடுறான். என்னடா நான் உனக்கு கிளவியா, இந்தா வாங்கு வாங்குன்னு சொல்லி அவனை போட்டு செம்மையா அடிக்கிறா. டேய் கோணமண்டியா, முதல்ல உன்னோட கையை உடைக்கவா இல்ல உன் காலை உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட, அப்ப ஹேனா சொல்றா, சரி இவங்களை அடிச்சு போட்டு நம்ம இவங்களோட மெமரிஸ் அழிச்சிடலாம்ல. எது இந்த பன்னி கூட்டத்தோட மெமரிஸை அழிக்கணுமா? அதெல்லாம் வேணாம். டேய் யாரை பார்த்து பண்ணி கூட்டம் சொன்ன? டேய் பேஸ்னா வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு முறுக்குறான். அப்ப அந்த மேயர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறது பத்தி அவங்க பேசின அந்த விஷுவல் மூட்டாக் பாத்துறான். என்ன பிரசிடென்டா ஆக போறானா? உடனே அவங்க கார்ல ஏறி போயிடுறாங்க. டேய் நீ எல்லாம் ஒரு நண்பனாடா, அந்த குந்தாணி அப்படி போட்டு அடிக்கிறா, வேடிக்கை பாக்குற. உடனே அவனுங்க போயிடுறானுங்க. அந்த நாய் மட்டும் பிரசிடென்டா மாறிட்டான், நிறைய பேர் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவான். இது நம்ம நடக்க விடக்கூடாது. அதே நேரத்துல இந்த பக்கம் மேயரை பக்க கமிஷனர் வராரு. சார் அந்த மூட்டாக்கும் லேடி கிம்மும் சேர்ந்து கிம்சாங்கோட கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவளோட பிளட் ரிப்போர்ட் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன், ஆனா எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. உடனே அந்த ட்ரக் டீலரான டாசின் வந்து நூஹாங்க அடிச்சிட்டு, ஏண்டா மூட்டாக்க கொன்னன்னு சொன்ன, இப்ப எப்படிடா அவன் வந்தான், அவன் அடிச்சு என்ன பலன், விடு அவனை. இங்க பாருங்க கமிஷனர், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உடனே ஜங்ஷன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. சார் அவன் இப்ப மீடியாவோட பார்வைக்கு வந்துட்டான், இப்ப அவனை நம்மளால காப்பாத்த முடியாது, அவனை காப்பாத்த வேணாம். நீ உடனே அவனை ஒரு சீரியல் கில்லரா ஊர் முழுக்க பரப்பி விடு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆர்டரை வாங்கினதும் பார்த்ததும் போட்டு தள்ளிடுங்க. ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிப்பேன், என்னோட கனவும் நாசமா போயிடும். உடனே அவனை பத்தின நியூஸ் வருது. அப்பாவை அது தெரியாம ஒரு டிபார்ட்மெண்ட் ஷாப்புக்கு வரான். அப்பா அங்க இருக்கிறவன் அவனை பார்த்து பயப்படுறத இவன் பார்த்துட்டு அவனை கொல்ல போக திடீர்னு அங்க மேயரோட பையன் அங்க வரான். டேய் அந்த பையன் யாருன்னு தெரியுமா? ஷின்மியோட பையன். தம்பி அப்புறமா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம டீம் வந்து எங்கேயோ போக முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க கார்ல ஒருத்தன் ஜிபிஎஸ் செட் பண்ண உடனே அவனோட ஆளு நூச்சாங்கு கால் பண்ணி, நீ சொன்ன மாதிரி அவங்களோட கார்ல நான் ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம டீம் எங்க போறாங்கன்னா நூச்சாங்கோட மெமரிய நம்ம மூட்டாக் ரீட் பண்ணுவான்ல, அப்ப வந்து ஒரு வாட்டர் ரிசர்வர்னு ஒரு ப்ராஜெக்ட பத்தி அவங்க பேசுறத மூட்டாக் பாத்துடுறான். அப்ப சூமன் அவனோட டைரி எடுத்து ரிசர்வர்னு ஒரு வார்த்தை என்னோட அப்பா டைரியில இருக்கு, அந்த டைரியில தான் இந்த மெமரி கார்டு இருந்தது. சோ அந்த வீடியோல வர இடத்தானதா அந்த பொண்ணு இருக்கால அந்த கிம்சாங், அவளோட டெட் பாடிய அந்த இடத்துல தான் மறைச்சு வச்சிருக்காங்க. சோ அதை தேடிதான் இவங்க போறாங்க. அப்ப ஹேனாவுக்கு ஒரு கனவு வருது, அதுவும் அவளோட சித்தப்பாவை பத்தி. அவரும் வந்து ஒரு டீமன் தான், அதுவும் அவர் வந்து ஒரு லெவல் 2 டீமன். இப்ப அவர் வந்து யாரையோ ஒருத்தர் கொல்ல போறதா நம்ம ஹேனா சொல்றா. அப்ப அவங்க போற காரை வந்து ஒரு கண்டெய்னர் மோத வேற்றுலகத்துல இருக்கிற எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. ஆக்சுவலா யார் அவங்கள மோதிருக்காங்கன்னா நூச்சாங் தான். செத்து தொலைங்கடா,
ஸ்கெலட் கூட்டமே. உடனே அவன் போனை எடுத்து வீடியோ எடுக்க அப்போ ஒரு டோர் வந்து அவனை தாக்க வருது. அடங்கொப்பத்தா, இவனுங்க இன்னும் சாகவே இல்லையா? அப்ப நம்ம டீம் வந்து வெறித்தனமா வர இவன் அதை பார்த்ததும் ஆடி போயிடுறான். யப்பா, ஒரு அடியா செத்துட்டானுங்கடா. உடனே பாஸுக்கு கால் பண்ணுவோம். ஆனா நம்ம டீம் சாக்கல. இவன் இருக்கிற வெறியில இவன் கிட்ட மாட்டணும், நம்மள உப்பு கண்ணை போட்டுருவான். உடனே அவன் அங்கிருந்து ஓடி போக அவன் ஒரு வெட்டு எப்ப வேணாலும் அவனை டீல் பண்ணிக்கலாம். சோ அவனை பிடிக்கிறத விட அந்த டீமனை பிடிக்கணும். உடனே நம்ம டீம் ஹேனாவோட அங்கிளை பார்த்து அவர் கூட சண்டை போட, இதுல நீங்க தலையிட வேணாம், இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். உடனே ஹேனா அவரை போட்டு பொழந்து கட்ட கடைசியா சூமுன் அவரோட ஈவில் ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணி அங்கிளை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த மேயர் பண்ண கிரைமை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண, இந்த கிரைம் மட்டும் வெளியே வந்தா அந்த மேயரால ரெசிடென்ட்டா ஆக முடியாது. ஆனா நம்ம கிட்ட இப்ப எந்த எவிடன்ஸும் இல்லையே. உடனே சூமுன் அவனோட பேரண்ட்ஸோட மொபைல் எடுத்து அந்த வீடியோவை பார்க்க உடனே கவுண்டர்ஸ் வந்து அந்த லொகேஷனுக்கு போறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது டவுனுக்கு வர வாட்டர்ல ஹியூமன் வேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதை உடனே பப்ளிக்கு தெரியப்படுத்தணும்னு கவுண்டர்ஸ் முடிவு பண்ண, இப்ப இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் சூமுன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப யாரும் அவனை ஃபாலோ பண்ண பார்த்தா நம்ம மொட்டை தான் அவனை ஃபாலோ பண்ணிருக்கான். இங்க பாரு சுமுன், அவன் ஒரு லெவல் 3 டீமன், உன்னால தனியா அவன் கூட ஃபைட் பண்ண முடியாது, உடனே அந்த இடத்த விட்டு ஓடிப்போ. ஆனா தலைவன் கேட்காம அவன் கூட சண்டை போட, ஆனா மொட்டை தலைவனை விட பவர்ஃபுல்லா இருக்கான். அப்ப டெரிட்டரி பவரை தலைவன் பார்த்து அந்த இடத்துக்கு அவனை கூப்பிட்டு போய் மொட்டையை போட்டு செம்மையா அடிக்கிறான். மொட்டையனுக்கும் எதுவும் புரியல, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட அடி வாங்கினா ஆனா திடீர்னு நம்மள இப்படி போட்டு அடிக்கிறான். அப்ப அவன் டெரிட்டரியை விட்டு அவனை வெளியே கொண்டு வந்து சூமுனை போட்டு அடிக்கிறான். ஓ, இதுதான் விஷயமா, அவனை மாட்டினடா. உடனே சூமுனை போட்டு பொழந்து கட்டுறான். அப்ப போலீஸ்காரி அங்க வந்து அவனை தடுக்க, அதே நேரத்துல மத்த கவுண்டர்ஸும் வர உடனே மொட்டை அங்க இருந்து ஓடிடுறான். தாய் கழுவி உடனே வந்து இவனை ஹீல் பண்ணு. உடனே தாய் கழுவி அவனை ஹீல் பண்ண பாக்குறா. ஆனா சூமுனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதனால தாய் கழுவி அவளோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ண அதோட சைடு எஃபெக்டா அவளோட ஹேர் வந்து ஒயிட்டா மாறி அவளோட வயசும் கூடுது. கட் பண்ண மேயர் வந்து ரெசிடென்ட்கான கேம்பெயினுக்கு ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்க, அந்த ஷோல மேயர் பண்ண கிரைமை நம்ம கவுண்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண உடனே மேயர் வந்து அவனோட ஆளுங்களுக்கு போன் பண்ணி அது யார் வேலைன்னு கண்டுபிடிக்க சொல்றான். இந்த பக்கம் ஆஃப்டர் லைஃப்ல விஜின் வந்து சூமனை பத்தி ரிப்போர்ட் பண்ண, நான் தான் ஆஃப்டர் லைஃபோட தலைவி, உங்களை எதுக்கு வர சொன்னா உங்களுக்கே தெரியும், கவுண்டர்ஸ் ஆனா நீங்க மனுஷங்க விஷயத்துல தலையிடக்கூடாது, ஆனா நீங்க அந்த ரூல்ஸை மீறி மனுஷங்க வேலையில தலையிட்டு இருக்கீங்க. ஹேனா, இது வரைக்கும் நீ 4 முறை ரூல்ஸை மீறி இருக்க, நீ இன்னும் ஒரு முறை மீறினா உன்னை கவுண்டரை விட்டு தூக்கிடுவேன். அடுத்து மூட்டாக், நீ இது வரைக்கும் 3 தடவை, அப்புறம் தாய் கல்வி நீ 2 தடவை, கடைசியா சுமுன் நீ 3 தடவை. ஆனா நான் உன்னை எவ்வளவு தடவை வார்ன் பண்ணியும் நீ அதை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்க. அதனால உன்னை கவுண்டர்ஸை விட்டு தூக்குறேன். நான் பண்ணது தப்பு தான், ஆனா இன்னும் ஒரு முறை சான்ஸ் கொடுங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஆத்மாவை ஷன்ஷின் கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் கவுண்டர்ஸை விட்டு போயிடுறேன். ஆனா விஜின் கேட்கற மாதிரியே தெரியல. உடனே சூமுனை அவங்க கவுண்டர்ஸை விட்டு தூக்க சூமுன் உடம்புக்குள்ள இருந்த விஜினோட சோலும் வெளியே வர, கட் பண்ண நம்ம பீலாமன சூமுனோட மெமரியை எரேஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறான். இப்ப சூமுன் பழையபடி ஒரு ஹேண்டிகேப்பா மாற, அதே மாதிரி அந்த ரவுடி பாய்ஸும் அவனை பழைய மாதிரி ராகிங் பண்ண, இந்த பக்கம் நம்ம மொட்டைய ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா நியூஸ் வர, என்ன இவன் இறந்துட்டானா? அப்ப சூமுன் பேரண்ட்ஸோட சோலை எப்படி ரிலீஸ் பண்றது? கட் பண்ண சூமுன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப யாரும் அவனை கிட்னாப் பண்ண பார்த்தா நம்ம மொட்டையன் தான் அவனை கிட்னாப் பண்ணிருக்கான். உடனே கவுண்டர் வர சொல்றான். உடனே கவுண்டர் வந்து சூமுனை காப்பாத்த போக அங்க போனா கவுண்டர்ஸ் வந்து ஆல்ரெடி கைது பண்ண டீமன்ஸ்லாம் அங்க இருக்காங்க. அவங்க மொட்டையனோட ஜாயின் பண்ணி கவுண்டரை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு அந்த இடத்துக்கு நெருப்பி வச்சுட்டு அவங்க போக, அப்ப விஜினோட சோல் மறுபடியும் சூமுனுக்குள்ள வந்து அவன் மத்த கவுண்டர்ஸை காப்பாத்திடுறான். இந்த பக்கம் மொட்டையனோட டீம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல வந்து ஒழிஞ்சுக்க, கட் பண்ண விஜன் எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, அந்த ஜங்ஷன் இப்ப ஃபைனல் லெவல் அடைஞ்சிட்டான். இன்னும் 30 நாள்ல அவனை நம்ம பிடிச்சு அவனோட சோலை சமன் பண்ணலன்னா அவனை நம்மளால வின் பண்ணவே முடியாது. ஆனா இப்ப அவன் முன்ன விட பவர்ஃபுல்லா இருக்கான். அவனை எப்படி நம்ம பிடிக்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இது மேஜிக் ஸ்டிக். இதால அவனை சமாளிக்க முடியும். அதே நேரத்துல சூமுனால அவனோட டெரிட்டரி பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா தேவைப்படுற நேரத்துல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். நீ அதை பண்ணிட்டா நாம அவனை பிடிச்சிடலாம். உடனே சூமுன் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். கட் பண்ணா டீமன்ஸ் இருக்கிற இடத்த நம்ம டீம் கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்க பாக்குறாங்க. உடனே மேஜிக் ஸ்டிக்கையும் டெரிட்டரி பவரும் யூஸ் பண்ணி அவங்கள பிடிக்க பார்க்க, ஆனா ஜங்ஷனுக்குள்ள இருந்த சோல் வந்து மேயருக்குள்ள போக, கட் பண்ணா மூட்டாக்கு வந்து அவனோட இன்னொரு கவுண்டர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு மேயருக்குள்ள இருக்கிற சோலை எடுக்க பார்க்க, ஆனா மேயர் பவர்ஃபுல்லா இருக்கிறதால அவங்க 2 பேரால் சமாளிக்க முடியல. அப்ப மேயர் வந்து அந்த கவுண்டரை குத்தி கொள்ள, அப்ப அந்த கவுண்டரோட சோல் வந்து நம்ம சூமுனுக்குள்ள போயிடுது. இப்ப சூமுன் முன்ன விட பவர்ஃபுல்லாக உடனே மேயரை ஒரு இடத்துக்கு வர வச்சு தலைவனும் டெரிட்டரி பவரை கண்ட்ரோல் பண்ணி மேயரை அசால்ட்டா வின் பண்ணிடுறான். நம்ம மொட்டையனோட சோலும் நரகத்துக்கு போக ஃபைனலா சூமுன் அவனோட பேரண்ட்ஸை பாத்துடுறான். ஆனா அவங்களுக்கு சூமுன் யாருன்னே தெரியல. உடனே விஜின் அவங்களுக்கு நடந்ததை சொல்ல, உடனே சூமுனோட பேரண்ட்ஸ் அவனை கட்டி பிடிச்சு அழுவ, இப்படியே கவுண்டர்ஸ் அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க இந்த படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.